அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் கடைசியாக முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலே, பிற மதத்து மக்களிடத்திலே எந்த அளவு கண்ணியத்துடனும் சகிப்பு தன்மையுடனும் மனித நேயத்துடனும் மன்னிக்கின்ற மனப்பான்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதாவது அவர்களுக்கு இடைஞ்சல் செய்தவர்களை கூட, கொலை செய்ய முயற்சித்தவர்களை கூட அவங்க சாதாரணமாக மன்னித்து அனுப்பியதை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு பெரிய எதிரிகளாக யகூதிகள் இருந்தார்கள். ஏன் எதிரிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால், மதீனாவில் அவங்க தான் ஒரு பெரிய மெஜாரிட்டி இனமாக முன்னாடி இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த ஊர்ல யார் மெஜாரிட்டியா இருந்தாங்கன்னா யகூதிகள் தான் இருந்தாங்க. அவங்க தான் ஆதிக்க சக்தியா இருந்தாங்க. அதிகாரம் அவங்க கையில தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமா அங்க உள்ள மக்கள் அப்படியே மாறி முஸ்லிம்களாக வந்த பிறகு முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா போகக்கூடிய ஒரு நிலைமை அந்த ஊர்ல ஏற்படுகிறது. அப்ப அதுல உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? நம்ம கையில தானே ஆதிக்கம் இருந்தது, நம்ம கையில தானே அதிகாரம் இருந்தது. அப்படி இருந்து இவர் நுழைஞ்ச பிறகு அந்த அதிகாரம் கை மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ரொம்ப கடுமையான ஆத்திரம் இருந்தது. அந்த ஆத்திரத்தை பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க அதை பயன்படுத்தினாங்க. அதன் ஒரு கட்டமாகத்தான் அவங்கள விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி பண்ணது, எதிரி நாட்டவர்களுக்கு இங்க நியூஸுகளை கொடுக்கிறது, அவங்களுக்கு பல வகையில ஒத்துழைப்பு செய்யறதெல்லாம் இருந்தாங்க. அப்ப முஸ்லிம்களுக்கு அன்னைக்கு பயங்கரமான எதிரிகளாகவும் இடைஞ்சல் செய்யறவர்களாகவும் இருந்தவர்கள் யாருன்னு கேட்டா யகூதிகள் தான். அப்படி இருந்தும் கூட அந்த யகூதிகள்கிட்ட, அதாவது சகஜமா நல்ல மனிதர்களா நடந்தா அவங்கள மனிதநேயத்துடன் நடத்துற ஆச்சரியம் கிடையாது. இவர்களை மனிதநேயத்துடன் நடத்த முடியாது. ஏன்? எல்லா வகையிலையும் முஸ்லிம்களுக்கும் அந்த நாட்டுக்கும் பயங்கரமான இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சமுதாயம், கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு நீங்க பாத்துக்கிறீங்களேன். அப்படி இருந்த ஒரு சமுதாயமாகத்தான் அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நடந்து கருணை காட்டினார்கள் பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய பணிகள் செய்வதற்காக சிலர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவங்களுடைய சொந்த வேலைகளை செய்வதற்காக கடைக்கு போறது, ஜாமான் வாங்கிட்டு வர்றது, அந்த எடுபடி வேலை செய்வாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு 2 பேர் அவங்களுக்கு பணியாளர்களாக இருந்தார்கள். ஒருவர் யாருன்னு கேட்டா அனஸ் ரலியல்லாஹு நமக்கு தெரியும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டாந்து அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க உங்க சொந்த வேலைகள்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கு சேவை செய்யறதுலயே அவருடைய வாழ்க்கை போகட்டும்னு சொல்லி அவரை கொண்டாந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க அம்மா விட்டுட்டாங்க. உம்மு சுலைம் அவங்க விட்ட பிறகு அங்கேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடவே இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு எந்த வேலையா இருந்தாலும் அனஸை கூப்பிட்டு தான் போக சொல்லுவாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க. இதே மாதிரியான ஒரு இடத்துல இன்னொருத்தரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. அவர் யகூதி. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தரங்கமாக வேலை செய்யறவர்னா என்ன அர்த்தம்? உள்ள வரைக்கும் போகலாம்ல. வீட்டு வேலைக்குன்னு ஒருத்தர் வச்சிருந்தோம்னு சொன்னா வெளியே வாசல்ல நிக்கணும்னு தேவை கிடையாது, உள்ள வரைக்கும் வரலாம். அவங்கள என்ன வேணாலும் செய்யலாம், தூங்கும்போது கத்தையில குத்திட்டு போயிடலாம், சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்துடலாம், அவங்களுடைய நிலவரத்தை தனியா தான் பெருக்கிறாங்கன்னு யாரும் வரலான்னு மெசேஜ் கொடுக்கலாம், எதிரிகளை அவங்க தாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், தகவல் கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு எதிரி சமுதாயத்தால ஒரு பணியாளர் யாரும் வச்சிருப்பாங்களா? சாதாரண நாட்கள்ல வேண்டா வச்சிருப்பாங்க. ஒரு எதிரிகளாக இருக்கிற ஒரு சமுதாயம், அவங்களை அழிக்கிறதுக்கு பாடுபடுற ஒரு சமுதாயமா இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆளை என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ரொம்ப தைரியமும் கூட உங்களுக்கு, நம்ம அந்த மாதிரி கிருத்தெல்லாம் பண்ணிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் காப்பாத்துவான்னு கேரண்டி கொடுத்துட்டதுனால அவங்க அதை பத்திலாம் கவலையே படல. என்ன வேண்டாலும் நினைச்சதை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இவரை வைக்காம வேற ஆளை வச்சிருக்கலாம்ல. அதாவது மனிதநேயமற்ற ஒரு ஆளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால் நம்முடைய வேலை வெட்டிக்கு இப்படி ஒரு ஆள் நம்ம எதுக்கு வைப்பானே? ஏன் சஹாபாக்கள் ஆளுக்கு கிடைக்காதா? சொன்னா முழு நேரத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம அவங்கள போய் தேர்ந்தெடுத்தாங்களா? கிடையாது. அப்ப இது எங்க இருக்குன்னு கேட்டா அந்த சம்பவம் கூட அப்படி வருது பாருங்க. கான குலாமுன் யஹூதியுன் யஹதிமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இளைஞர் யூத இனத்தை சேர்ந்த யகூதியை சேர்ந்த ஒருவர் இருந்தார்.
இப்போ மறியல அவர் நோய்வாய்ப்பட்ட உடனே ஃபஅதாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுஹு அவரை வந்து நோய் விசாரிப்பதற்காக அவர் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட வேலை செய்யற ஒரு ஆளு பிளஸ் யஹூதி அவருக்கு உடம்பு சரியில்லாம போன உடனே அவரை பார்க்கறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீடு தேடி வர்றாங்க. இப்போ இந்த உடம்பு சரியில்லாம போனாங்க என்ற இந்த செய்தி புகாரில் வருது. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அவர் மரணத்தை நெருங்கியவராக இருந்தார். உடம்பு சரியில்லைன்னா காய்ச்ச தலைவலி இல்ல, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறது வந்து சின்ன நோய்க்காக விசாரிக்க போல, அவர் வந்து சீரியஸான ஒரு நோய்க்கு ஆளாகி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அன்னைக்கு மௌத்தாவும் போயிடுறாரு, மரணித்துறாரு, அந்த கண்டிஷன்ல இருக்கிறார். அப்ப காத இந்த ராசிகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவருடைய தலைமாட்டில் உட்கார்றாங்க. தலைமாட்டில் உட்கார்ந்து இப்போ காலலஹு அஸ்லிம், நீ வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கலாம்ப்பா, ஒரு இறை கொள்கை நீ ஏத்துக்கலாமே அப்படின்னு ஒரு மரண வேலையில் இருக்கும் பொழுது அவருக்கு சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா பணவர இல்ல அபிஹி, வீட்டுல இது நடக்குது, வீட்டுல தகப்பனார் இருப்பாரு, அவரு யஹூதியாவில் இருப்பாரு, அவரை பாக்குறாரு. இன்னும் சொல்றாங்களா என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தகப்பனாரு என்ன சிக்னல் கொடுக்கிறாருன்னு என்ன செய்யறாரு அவர் பாக்குறாரு. அப்ப காலலஹு தகப்பனார் அவருக்கு சொல்றாரு அதி அபுல் காசிம். அபுல் காசிம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பட்ட பேர், காசிமுடைய தந்தை. ஏன்னா காசிமுட உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தது, கதிஜா நாயகி மூலமாக காசிமுட ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த ஆம்பளை பிள்ளை சின்ன வயசுல மௌத்தா போனதுனால நபிகள் நாயகத்துக்கு பேரே எப்படி ஆயிடுச்சு, அபுல் காசிமுட ஆயிடுச்சு. அபுல் காசிம்னா காசிமுடைய தந்தை, காசிமுடைய தந்தைன்னு தான் அந்த மக்கள் என்ன செய்வாங்க அழைக்குவாங்க. குறிப்பா கதிஜா நாயகி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறத அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க. அவங்க மனைவி இருக்காங்கல்ல கதிஜா நாயகி, அவங்க இருந்த காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் எப்படி கூப்பிடுவாங்க, அபுல் காசிமே, காசிமுடைய வாப்பா. நம்ம பொம்பளை அப்படித்தானே கூப்பிடுவாங்க. நம்ம பொம்பளைய கூட என்ன செய்வாங்கன்னா பிள்ளையுடைய பேரை சொல்லி பிள்ளையோட வாப்பான்னு தான் சொல்லுவாங்க. புருஷன் வீட்டுக்கு வந்தா புருஷன் சொல்ல மாட்டாங்க, இப்ராஹிம் வாப்பா வந்துட்டார்ல அப்படிம்பாங்க, அபு பொண்ணுசன் சொல்ல மாட்டாங்களாம். அந்த மாதிரி என்ன செய்வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட அபுல் காசிம்னு சொல்லுவாங்க. அது அந்த மதீனா வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த பேராவே இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு, யார் தகப்பனார் சொல்றாரு, அந்த யஹூதி பையன் இருக்காருல ஊழியர், அவருடைய தகப்பனார் சொல்லுகிறார் அதி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றது நீ கேளு அப்படின்னு தகப்பனாரும் அது சரியான்றாரு. அஸ்லம அவர் உடனே என்ன செய்யறாருன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹு யகுல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இவரை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லிக் கொண்டே வெளியே வந்தார்கள். இந்த சம்பவம் புகாரில 1356 5657 இந்த இரண்டு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய மனித நேயத்தை நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த யூதரை வந்து ஊழியரா வச்சிருக்கிறாங்க. அது ஒரு மனித நேயம். பிற மதத்தால் என்ன செய்யறாங்க ஊழியரா வச்சிருக்கிறாங்க, எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவர். அவங்க ஊழியருங்கும் போது அவங்க அந்த ரங்கத்தில் கொண்டே வைத்தது மனித நேயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக என்ன மேட்டர்னு கேட்டா, இவர் வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தகப்பனார் சொல்றாருல அபுல் காசிம் சொல்றது கேளுன்னு சொல்லி, அப்ப அந்த தகப்பனாரும் என்ன பண்ணிருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியா இடம் போட்டு வச்சிருக்கிறார். மகனுக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எங்க வீட்டுல வந்து என் பிள்ளையை நீ மாத்த பாக்குறியா அப்படின்னு அவர் தகப்பனார் சொல்ல காணாம். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் மீது இந்த ஒரு சமுதாயம் எதிரியா இருந்தா கூட நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து மார்க்கத்தில் ஏத்துக்கிறாட்டா கூட இவர் ஒரு நல்ல ஒரு ஆளு, இவர் நல்ல பண்பாளரு, இவர் வந்து மதிக்கத்தக்க ஒரு ஆளு, இவர் எல்லாத்தையுமே கரெக்டா செய்யக்கூடிய ஆளுன்னு சொல்லி அந்த யூதரும் விளங்கி அதனால மகனை கொண்டு விட்டுருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்ததுனாலதான் மகனை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஊழியம் செய்வதற்கு விட்டிருக்கிறார். அப்ப வந்து நல்லவர்களை பார்த்து எதிரி இனமாக இருந்தாலும் அதுல நல்லவங்களும் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த நல்லவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல கூட இன்னொன்னு பார்க்கணும், நிறைய பேர் மத மாற்றத்துக்கெல்லாம் முயற்சி பண்றாங்க. உலகத்தில் ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்கள் மதத்துக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகள் எல்லாம் பண்றாங்க. அது எதுக்கு பண்றாங்க, நம்பரை கூட்டுறதுக்கு தான் செய்யறாங்க. எதுக்காக வேண்டி மத மாற்றம் பண்ண பாக்குறாங்கன்னா ஜனத்தொகையை அதிகப்படுத்தணும், உலகத்துல வந்து நாங்க பெரிய இனம் ஆயிரன்னு, மற்றவங்களோட நாங்க தான் பேரினம்னு காட்டிக்கிறேன்னு, அப்ப நம்ம அடக்குமுறையில தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த உலக நோக்கத்துக்காகத்தான் பெரும்பாலும் மத மாற்றம் நடக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவங்கள்ட்ட பணியாளரா இருக்கிறாரு. இருந்த காலம் வரைக்கும் அவருக்கு போய் எதுவும் சொல்லி நீ வரியா வரலையான்லாம் கேட்டு அப்படி சொன்ன மாதிரி வரல. எப்ப சொல்றாங்க, இவரு இப்பவோ அப்போ கொண்டுகிட்டு இருக்குது, அவருடைய உயிர் வந்து ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் போய் அவர் மறுமையில வெற்றி, இது நம்பர் கூடுமா, இதனால
இப்படி கண்டிஷன்ல உள்ளவர் நம்ம மார்க்கத்தில் சேர்ந்தா நமக்கு என்ன லாபம்? ஒரு உலக ஆதாயம் கருதக்கூடிய ஒரு மார்க்கமா இருந்தா, இந்த சாவ போறாள் வந்தா என்ன வராட்டி என்ன, நான் போயிட போறாரு, முஸ்லீம் ஜனத்தொகை கூடி போயிருமா இவர்னால, இவர் மாய உடனே கூட அடக்கம் பண்ணிட போறாங்க, இவர் வருவதனால் உலகத்தில் நமக்கு என்ன லாபம்? எந்த லாபமும் கிடையாது, நம்ம நம்பர் அதிகரிக்காது. அப்ப நபிகள் நாயகம் அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இஸ்லாத்திற்கு வர சொல்லி ஒருத்தனை கூப்பிடுவது என்பது ஆள் சேர்க்கிறதுக்கு இல்ல, கூட்டம் சேர்க்கிறதுக்கு இல்ல, பலம் சேர்க்கிறதுக்கு இல்ல, அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. உலகத்துல எப்படி பாக்குறாங்க, இந்த சாவுற நேரத்தில் இந்த ஆள் இஸ்லாத்துக்கு வந்துட்டு மூத்தா போனா சொர்க்கத்துக்கு போயிருவாரு, அவர் மறுமையில் அவர் நல்லா இருக்கணும். அப்ப இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று மற்றவங்க விரும்புவதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவதற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆள் வரணும்னு விரும்புறது எதுக்கு இல்ல, நம்ம பெரிய சக்தியை பின்னாடி திரட்டி ஒரு மாபெரும் தலைவராகி பெரிய சக்கரவர்த்தியாகி அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்படி செஞ்சு இருந்திருப்பார்களே ஆனால் முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆளுக்கு போய் சொல்ல தேவையே இல்லை, உடம்பு சரியில்லாம கிடக்கிறாரு, மூத்த நெருங்கிட்டாரு, அவர்கிட்ட போய் நீ இஸ்லாத்து வாப்பான்னு சொன்னா என்ன, அதை கூட வெளிப்படுத்துறாங்க. வெளியே வரும் பொழுது அந்த ஆளு இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் மூத்தாயிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாத்தினான அவனுக்கு எல்லா புகழும், அதுல மகிழ்ச்சி அடைகிறாங்க. நமக்கு எந்த நம்பரும் கூடல. அப்ப நபிகள் நாயகத்தினுடைய ஆன்மீகம் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், மக்களை சேர்க்கிறது, அரசியலுக்கு கூட்டம் சேர்க்கிறதாக இருக்கவே இல்லை, அந்த மக்களுக்கு நல்லது செய்வதாக இருந்தது. அந்த மக்களுக்கு மறுமை வாழ்க்கை சீராகணும், அவங்க சொர்க்கத்துக்கு போகணும், நம்ம எந்த கொள்கையை சொல்றோமோ அந்த கொள்கையை நம்ம உண்மையாளராக இருக்கணும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்து கொண்டாங்க. இப்படி ஒரு மனித நேயம் நம்ம பார்க்க முடியுமா? ஒரு உதவி செஞ்சா கூட என்ன செய்யறாங்க, நிபந்தனை போட்டு தான் செய்யறாங்க. ஒரு உதவி செஞ்சா கூட, வீடு கட்டி வேணுமா, நீ எங்க மதத்துக்கு வந்தா வீடு கட்டி தருவோம், பாக்குறோமா இல்லையா? உன் பிள்ளைக்கு காலேஜ்ல இடம் வேணுமா, எங்க மதத்துக்கு வந்தா இடம் தருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உதவியும் செஞ்சாங்க. உதவி செஞ்ச காலத்துல என்ன செய்யல, நீ என்கிட்ட வேலை செய்யறதா இருந்தால் உனக்கு வேலை கண்டிஷன் ஆகி இருக்கலாம்ல, நீ என்கிட்ட வேலை செய்வதாக இருந்தால், எனக்கு அந்தரங்க பணியாளராக இருப்பதாக இருந்தால் நீ என்ன செய்யணும், நீ இஸ்லாத்துக்கு வந்தா தான் உன்னை சேர்த்துக்கிறேன் சொல்லலாம்ல. ஒரு அரசியல் நோக்கத்திற்காக ஒரு மதத்தை ஸ்தாபித்து மனுஷன் உண்டாக்கின மார்க்கம் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மார்க்கத்தை மனிதர் உண்டாக்கி இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த கற்பனையில உண்டாக்கி இருந்தால் இதை தானே சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க, ஏய் நான் அந்தரங்கமா வச்சுக்கிறேன்ல, நீ பேசாம இஸ்லாத்து வரையா இல்லையா, இல்லாட்டி ஓடிக்கிட்டே ஏறி வேலை தர மாட்டேன் அப்படி சொல்லிருக்கலாம்ல. அப்போ அவங்க வந்து இது அல்ல மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனாலதான் இந்த செய்த உதவிகளுக்கும் அந்த மார்க்கத்துக்கு எந்த விதமான முடிச்சும் போடல, சம்மந்தப்படுத்தவே இல்லை. அவர் மறுமையில் நல்லா இருக்கிற மேட்டர் வரும் பொழுது மட்டும் அதுக்காக வேண்டி அவங்க அதை அக்கறை செலுத்துறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இது முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒரு அன்பை பார்க்கிறோம். நம்ம யாரையும் வெறுக்க தேவையில்லை. பிற மதத்தவர்கள் விஷயத்துல அந்த மதத்திட்ட வாங்க இந்த மதத்திட்ட வாங்காதீங்கிற பிரச்சாரத்துக்கெல்லாம் இஸ்லாத்துல இடம் கிடையாது. இதை விட ஒரு முக்கியமான ஒரு பணி, நெருக்கடியான ஒரு கட்டம், அந்த நேரத்தில் வந்து அந்த பணியை ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சோம்னு சொன்னா அவர் நினைச்ச நம்மளை காலி பண்ணிடலாம், அப்படி ஒரு பணி. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கூட அந்த முஸ்லிம் அல்லாதவர் நம்பிக்கையாளராக இருந்தாரையானால் அவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை பார்க்கறாங்க, அவர் நம்பிக்கையா இருப்பாரா, அவர் முஸ்லிம் அல்லாம இருக்கட்டும், அப்படி ஒப்படைச்சிருக்கிறாங்க. என்ன பணி அது அவங்க வாழ்க்கையை திருப்பி இருக்கும். இந்த பணியில் அவரை யாரை நம்பி ஒப்படைச்சாங்களோ அவர் மாத்திரம் துரோகம் செஞ்சிருந்தால் இஸ்லாமிய வரலாறு வேறு விதமா எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பணியை ஒப்படைக்கிறாங்க. அது என்ன பணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அவங்க 13 வருஷம் கஷ்டப்படுறாங்க. பிறகு வந்து எதிரிகள் அவங்களை கொல்லுவதற்கு, உள்ளூர் வாசிகள் அவங்க குடும்பத்தாரை கொல்லுவதற்கு திட்டம் போட்ட உடனே ஊரை விட்டு தப்பிச்சு போறாங்க. இதான் ஹிஜ்ரத் நம்ம சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 53வது வயசுல, 40வது வயசுல நபின்னு சொல்றாங்க, 53 வயசு வரைக்கும் அவங்க வந்து அங்க மக்காவில் பிரச்சாரம் பண்றாங்க. 53வது வயசுல ஊரை விட்டு என்ன செய்யறாங்க, அவங்களும் அபூபக்கரும் வெளியே போறாங்க, ஊரை விட்டு தப்பிச்சு போறாங்க. ஆனால் தப்பிச்சு தான் போறாங்க, ஏன் வெளியே போக விட மாட்டேங்கிறான், ரவுண்டு கட்டி கொல்றது அவன் திட்டம், ஊரை விட்டு விரட்டுறது அவன் திட்டம் கிடையாது, அவன் திட்டம் கொல்லுவது. அப்ப கொல்வதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஊரை விட்டு ஓடி போயிடணும். ஊரை விட்டு ஓடுறதுனா என்ன, 3 கிலோமீட்டர்ல இருக்கு ஊரை விட்டு ஓடி போய் இன்னொரு ஊருக்கு போறதுக்கு. ஊரை விட்டு ஓடுறதுங்கிறது ஒரு நீண்ட தொலை உள்ளது. வாகன வசதி இல்லாத காலங்களில் 400 கிலோமீட்டர் போறேன்னா சும்மாவா, 400-500 கிலோமீட்டர் மக்காவில இருந்து மதீனா வரைக்கும் என்ன செய்யணும், அவ்வளவு தொலைவுக்கு போகணும். எதுல போகணும், ஒட்டகத்துல, மற்ற மாதிரி குதிரையில, இதுல தான் போக முடியும். ஒட்டகத்திலாம் போக முடியும், குதிரையில கூட போக முடியாது பாலைவனத்துல. அப்ப எல்லா பாலைவனம் ஃபுல்லா நடந்து போவதாக இருந்தால் அது ஒட்டகத்திற்கு மாத்திரம் தான் சாத்தியமாகும். அப்ப ரசூலுல்லாஹ் புறப்படுறாங்கல்ல, புறப்படுமா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரும் ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன ஐடியா,
நம்ம வந்து ஒட்டகத்தில் இங்கேருந்து போனால் ஒட்டகத்தினுடைய அந்த காலடி தடத்தை பின்தொடர்ந்து வந்து நம்ம எங்க போறோம்னு பிடிச்சிருவாங்க. ஒட்டகம் நல்லா நச்சு நச்சுன்னு பதிகிற மாதிரி காலடி தடம் இருக்கும். அந்த ஒட்டகத்தினுடைய காலடி தடத்தை வைத்து நினைச்சிருவாங்க, நம்மளை வந்து பின்தொடர்ந்து வந்துருவாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம நடந்து போனா போய் சேர முடியாது. ஒட்டகத்தில் போனா மாட்டிக்கிடுவோம், நடந்து போனா எவ்வளவு நாள்ல போய் சேர்றது, நடக்குமா அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ரூட்டை மாத்தி சவுருண்டு ஒரு குகை இருக்கிறது மக்காவுக்கு கொஞ்சம் வெளியில, சவுருண்டு ஒரு குகை, அது நடந்தே போய் சென்றடையக்கூடிய ஒரு தூரம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை கூப்பிடுறாங்க. யாரு? அந்த இனத்தை எந்த இனம் கொள்ள நினைக்கிறதோ அந்த மாற்று மதத்து இனத்தில் உள்ளவரையே ஒருத்தர் வந்து அழைக்கிறாங்க. அவர் வந்து நேர்மையானவர், அவர் வந்து கொள்கையில மாறுபட்டவரா இருந்தாலும் அவர்கிட்ட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2 ஒட்டகத்தை ஒப்படைச்சு, இந்தா இது உங்ககிட்ட தந்தாச்சு, நீ வந்து 3 நாளைக்கு பிறகு இந்த ஒட்டகத்தை கொண்டு இந்த இடத்துக்கு வந்துடணும். நாங்க 3 நாளைக்கு அங்க இருப்போம். இவங்க மதீனா வரைக்கும் போயிருவாங்க. அதுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு நேரம் போகல. எப்படி திட்டம் போடுறாங்க, நம்ம நடந்தே போய் ஒரு இடத்துல நடந்து போனா காலடி தடத்தை கண்டுபிடிச்சு வர இயலாது, காலடி தடம் ஆழமா பதியாது. அதனால நாங்க நடந்தே போய் அந்த சவுறு குகையில ஒரு 3 நாளைக்கு இருந்துருவோம். நீ 3 நாள் வரைக்கும் அவன் அலை மோதிப்பிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாருன்னு வெக்ஸாகி திரும்பி வந்துருவான். ஊர்காரன் என்ன செய்வான், இங்கிட்டு கொஞ்சம் ஆள் அனுப்புவான், அங்கிட்டு கொஞ்சம் ஆள் அனுப்புவான். அவன் நடந்து போய் இங்கனக்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்க மாட்டான். தப்பிச்சு போறவங்க என்ன செய்வாங்க, வாகனத்தில் ஏறி இப்படி எங்கிட்டாவது போயிருப்பாங்க, ஏதோ ஒரு நாட்டை நோக்கி போயிருப்பாங்கன்னு சொல்லி எங்கிட்ட எல்லாம் ஒட்டகம் போகுது அங்கிட்டலாம் ஓடுவான். பார்த்துவிட்டு சரி ஆளை இனிமே முடியாதுன்னு திரும்பி வந்துருவான். இந்த 3 நாள் வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குகையில் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தங்கிக்கிறாங்க. யார்கிட்ட நம்பி ஒப்படைக்கிறாங்க, ஒரு ஆள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அவர் யாரு, அவர் மாற்று மதத்துக்காரர், அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர். எந்த மார்க்கத்துக்காரங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ அவங்கள சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாங்க, நீ உனக்குள்ள கூலியை வாங்கிக்க, ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு 3 நாளைக்கு பிறகு மேய்க்கிற மாதிரி ஓட்டிட்டு வந்து நீ சவுர் குகைக்கு வந்துடணும். சவுர் குகைக்கு வந்தவன என்ன செய்வோம், அதுல நாங்க அங்கிருந்து இறக்கிறோம், எங்களுக்கு நீ வழி காட்டணும், குறுக்கு வழியில கடற்கரையோரமாக என்ன செய்யணும், அப்படியே எங்களை கொண்டாந்து மதீனாவுல சேர்த்துடணும். இவ்வளவு பெரிய பொறுப்பை அவர் இடத்துல ஒப்படைக்கிறாங்க. நம்பி ஒப்படைச்சாங்கன்னு வருது அந்த ஹதீஸ்ல. ஒப்படைச்சபடி அவர் நடந்தாரு, அவர் தான் கொண்டு சேர்த்தாரு, எந்த ஒரு துரோகமும் செய்யல. இப்ப இந்த ஆள் மட்டும் மாட்டிருந்தான்னு வைங்க, நம்மகிட்ட ஒட்டகத்தை கொடுத்திருக்காரு வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தவறு கூட்டிட்டு வந்திருந்தா வரலாறு வேற மாதிரி போயிருக்குமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம். அப்ப நம்ம இதுல என்ன விளங்கணும் என்று கேட்டால், இது எங்க வருதுன்னு கேட்டா, இது புகாரில இந்த வரலாறு, நீண்ட வரலாறு, பெரிய ஹதீஸ் இது. புகாரியில 2264 2663 ஆகிய ஹதீசுகள் இதை பார்க்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்தாஜர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் ஒரு கூலிக்கு ஒரு ஆளை நியமித்தார்கள். யார, ரஜுலும் மின் பனித்தியல் என்ற கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதரை ஹாதியன் வழிகாட்டியாக கைடாக அவரை நியமிக்கிறாங்க. உஹுவ அலா தீனி குஃபாரி குறைஷ், அந்த குறைஷிகளுடைய அதே தீனை சேர்ந்தவர் அவர். இவர் யார் என்று கேட்டால், அந்த குறைஷிகள் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர். யாரு கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்களோ அவங்க மதத்தை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு அந்த ஹதீஸ்ல வருது. அமினாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை நம்பினார்கள். நம்பி ஒப்படைக்கிறாங்க. அவர் பார்க்கறாங்க, ஊர்ல இருக்க தெரியும்ல, மாற்று மதத்த ஆளா இருந்தாலும் இவரை நம்பலாம், கொள்கையில மாறுபட்டு இருந்தாலும் இவர் மோசடி செய்ய மாட்டார், இவர் நேர்மையா இருப்பாரு, நியாயம் பேசுறவங்க எல்லா மதத்திலும் இருப்பாங்க. கொள்கையில் நம்ம கொள்கை பிடிக்காம இருக்கலாம், நியாயம் பேசுறவங்க எல்லா கொள்கையில உள்ளவங்களும் இருப்பாங்க. அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நம்பி ஃபதபா இலைஹி ராஹிலதைஹிமா, 2 பேரும் தங்களுடைய ஒட்டகத்தை அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைச்சு வாதாஹு கார சௌரின் பாத ஸலாத்தி லயாலின், 3 நாளைக்கு பிறகு சௌரு குகைக்கு அதை கொண்டு வா என்று அவருக்கு என்ன செஞ்சாங்க, அவர்கள் அந்த ஒட்டகத்தை ஒப்படைத்தார்கள். அவர் சொன்னபடி ஃபதாஹுமா பி ராஹிலதிஹிமா சபிஹத் லயாலின் ஸலாதின், 3வது நாள் இரவு காலையில கரெக்டா நெஞ்சிட்டாரு, ஒட்டகத்தோடு அவர் வந்து ஆஜராகி விட்டார். அதுல ஏறினா என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு அவங்க போய் சேர்றாங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், முஸ்லீம் அந்த மத கண்ணோட்டத்தை ரசூலுல்லாஹ் பார்க்க நம்பிக்கையை தான் பாக்குறாங்க. அவர் முஸ்லீம் இல்லையான்னு பார்க்கல. கொள்ளுவதற்கு திட்டம் போடக்கூடிய ஒரு சமுதாயம், அதிலும் நல்லவர் இருப்பார்களே ஆனால் அவர்கள் மதிக்கணும், இன அடிப்படையில் பார்க்க கூடாது, அதுல நேர்மையானவங்க இருப்பாங்க, எல்லாரையும் ஒரே தராசில் வச்சு எடை போட்ட கூடாது, கொள்கையில மாறுபட்டு இருந்தால் கூட அநியாயம் செய்யாதவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுனாலதான் இந்த நெருக்கடியான கட்டத்தில் இப்படி ஒரு பொறுப்பை படைக்கிறாங்க. இப்படி யாராலும் ஒப்படைக்க முடியாது, அது அவங்களுடைய வாழ்க்கை அதுல தான் இருக்குதுங்க.
அவங்களுடைய அல்லாஹ்வுடைய உதவி தனி. நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஒரு வெளியில ஒரு மனுஷன் மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் பார்வையில் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவருடைய எதிர்காலத்தை ஒப்படைச்சிருக்காரு. அதாவது இஸ்லாத்துக்கு வெளியே நின்று கொண்டு ஒரு மாற்று மதத்தினர் பார்வையில் இதை பார்த்தா எப்படி இருப்போம், அந்த மனுஷன் தன்னுடைய எதிர்காலத்தையே ஒரு நான் முஸ்லீம் கையில் ஒப்படைச்சிருக்காரு இருந்தாலும் அவன் காட்டி கொடுத்தா என்ன ஆயிருக்கு, தீர்த்து கட்டிருப்பாங்களே, தீர்த்து கட்டினா வரலாறுல அப்படி ஒண்ணு இல்லாம போயிருமே, முகமது ஒருத்தர் இருந்ததோ அது இல்லாம போயிடாது. நான் வெளியே நின்று சொல்றேன், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு வரலாற்று ஆசிரியருடைய பார்வையில பார்த்தால் தன்னுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே யார் நம்பி ஒப்படைக்கிறாரு, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நம்பி ஒப்படைக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு நேயம், மதத்துக்கு அப்பாற்பட்டு நல்லவன் கெட்டவன தீர்மானிக்கக்கூடியதும் பொறுப்பு ஒப்படைக்கக்கூடியதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அபூபக்கர் அவங்க ஆரம்பத்தில் ஊர்ல இருக்க முடியல, அவங்களையும் ஆரம்பத்தில் சும்மா விட்டுருந்தாங்க. அப்புறமேல அவங்கள தீவிரமா அந்த கொள்கையில் இருக்கிறத பார்த்துவிட்டு அவருடைய குடும்பம், அவருடைய செல்வம், அவருடைய நல்ல செயல்களுக்காக வேண்டி சும்மா விட்டு வச்சிருந்தவங்க கூட பின்னாடி அவங்களையும் தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களையும் அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் மதீனாவுக்கு போனது ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து. அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே நான் அபிசினியாவுக்கு போயிடுறேன், இந்த ஊர்ல இருந்து என்னால வணக்கம் செய்ய முடியல, இந்த ஊர்ல இருந்து என்ன இறைவனை தொழ முடியல, இவங்க ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அனுமதியோட அவர் முதல்ல எங்க கிளம்புறாரு, தனியா அபிசினியாவுக்கு போறார். இந்த ஊரே வேணாம், மக்காவே நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போறார். போயினவன அந்த ஊரை தாண்டி ஒரு கிராமத்துல இப்னு தக்னான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் அந்த கிராமத்துடைய தலைவர். அங்கெல்லாம் ஒரு கிராமமா இருந்து தலைவர்கள் வச்சிருப்பாங்க, அவங்க கையில் அந்த ஊரே இருக்கும். அரசாங்கம் ஒண்ணு கிடையாதுல, பெருசா நெட்வொர்க் பண்ண அரசாங்கம்லாம் இருக்காது. ஊர்ல ஒரு தலைவர் இருப்பார், அதான் நாடு, அவருக்கு தான் அந்த உலகம் அந்த ஊரே இருக்கும். அப்படிதான் அந்த காலத்து வழக்கம். அப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த இப்னு தக்னாங்கிறவர் இவரை பாக்குறாரு அபூபக்கரை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஏன், இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் மாதிரி ஒரு பரோபகாரி யாரும் கிடையாது, ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர், ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு, நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். கேள்விப்பட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா அபூபக்கர் பாக்குற, என்ன அபூபக்கர் எங்க கிளம்பிட்டு இருக்கிற, நான் ஊரை விட்டு போறேன். எதுக்கு நீ ஊரை விட்டு போற, இந்த மாதிரி என்னை இறைவனை, நாங்க ஒரு இறைவனை நம்புறோம் அப்படி வளர்க்கிறார். இஸ்லாத்தை அவருக்கு சொல்றார், நாங்க ஒரு இறைவனை நம்புறோம், எங்க ஊருக்காரங்களுக்கு அது பிடிக்கல, நாங்க வாழ விட மாட்டேங்கிறாங்க, நாங்க போய் ஒழுங்கா என் இறைவனை நான் விரும்பினபடி வணங்குவதற்காக வேண்டி நான் அபிசினியாவை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ உன்னைய மாதிரி ஆள்லாம் ஊரை விட்டு போக கூடாது, உன்னை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் எங்க கிடப்பான், நீ மாதிரி ஒரு ஆள் இருக்கணும்யா ஊர்ல, நீ போக கூடாது, நான் விடமாட்டேன் உன்னைய அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர்கிட்ட சொல்றாரு, நீ என்னென்ன உதவி எல்லாம் செய்யற, எப்படி எல்லாம் நல்ல காரியம் பண்ற, உன்னைய மாதிரி ஆட்களை விரட்டுறாங்களே இவங்க, நான் வர்றேமான்னு சொல்லிட்டு அவரு திருப்பி கூட்டு வர்றாரு. எங்க மக்காவுக்கு திருப்பி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அந்த குறைஷர் எல்லாம் கூப்பிடுறாரு, என்னங்கடா அநியாயம் பண்றீங்க, எப்படிப்பட்ட மனுஷனை விரட்டி விடுறீங்க, இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, போமாண்டு அந்த வெளியூர்காரர் என்ன செய்யறாரு சொல்லி, நான் இவருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன், நீங்க அவர் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சமுதாயம் கொடுக்குற அடைக்கலத்தை ஒருத்தன் ஏத்துக்குவான். ஏன்னு கேட்டா இவன் மறுத்தாண்டு வைங்கள, நாளைக்கு அவனை தாண்டி தான் வெளியூருக்கு போகணும், வியாபாரத்துக்கு போக விட மாட்டாங்க. ஒரு கிராமத்தில் உள்ளவங்க அடைக்கலம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா மறுத்து அல்ல முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், முடியாது தானே, ஒரு ஒட்டகம் ஊரை தாண்டி போட்டு பாத்துக்கிறோம்டா அவங்க எது போயிருவாங்க, வாழ முடியாது. அதனால அவர் சொல்றாரு, இந்த சரியா முறை இல்ல, நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன், அவர் வேலையை அவர் பார்ப்பாரு, நீங்க அவர் மேல ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. இவர் ஒரு ஊர் தலைவரை வந்திருக்கிறாரு, நமக்கு சிக்கலாகி போயிடும் சொல்லி, சரி அவர் வீட்டுல இருந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கிறோம், வீட்டுக்குள்ள இருந்து என்ன வேணாலும் அவர் கத்திக்கிறட்டும், தொழுதுக்கிறட்டும், பிரச்சாரம் பண்ணட்டும், வெளியே மட்டும் வரக்கூடாது, அவர் வீட்டுக்குள்ள மட்டும் என்ன வேணாலும் சரி நாங்க எந்த இடத்திலும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை அடிப்படையில் அவர் கேரண்டி கொடுக்கிறார். அவர் கேரண்டி அடிப்படையில் அபூபக்கர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அபூபக்கர் சும்மா இருக்க முடியல. அவர் ஒரு பிலால் மாதிரியான ஒரு ஆளு, மறைச்சிக்கிட்டு இருக்கலாம் அவர் பிடிக்காது. அவர் என்ன பண்றாரு, அது வீட்டுக்குள்ள இருந்து பண்றது, நான் சொல்ற சரியான மார்க்கமா இருந்தா நான் ரோட்டுக்குள்ளே தான் சொல்லுவேன், வாசல்னு சொல்லுவேன் அப்படின்னு திரும்பி என்ன பண்றாரு, பழையபடி ஆரம்பிச்ச உடனே அவரை கூப்பிடுறாங்க, என்னப்பா நீ தானப்பா அடைக்கலம் கொடுத்த, உனதான் வண்டி கொடுத்தா அவர் கண்டிஷனை மீறிட்டாரு. உடனே அந்த இப்னு தக்னாங்கிறவர் அபூபக்கரை பாக்குறாரு, அபூபக்கரே நான் ஒரு கண்டிஷன் போட்டு தானே உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன், நான் அடைக்கலம் கொடுத்து ஏன் சொல்ல நீ மீறினு சொன்னா எனக்கு என்ன மரியாதை அப்புறம், அதனால நான் கொடுத்த அடைக்கலத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ திருப்பி தந்திருந்த அடைக்கலத்தை ஒரு மரியாதை கொடுப்பாங்க அரபுகள். இஸ்லாத்துல இல்லாதவங்களா இருந்தாலும்
இந்த வாக்கு நிறைவேற்றுறதுல அரபுகளை வந்து என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஐயாமுல் ஜாகிலியத்திலையும் கரெக்டா இருப்பாங்க, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுற விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. கொடுத்ததுதான் உசுரை கொடுத்தது என்ன செய்வாங்க, காப்பாத்துவாங்க. அந்த மாதிரி அவர் சொல்றாரு, நான் ஒரு அடைக்கலம் கொடுத்தேன், அதுல நீ உண்மையால நடந்துக்கல, ரிட்டர்ன் கொடுத்துருன்னு கேட்டுட்டு தான் வாபஸ் வாங்குவாங்க. நான் கொடுத்த அடைக்கலத்தை என்கிட்ட திருப்பி தந்துரு. அபூபக்கர் என்ன பண்றாரு, உன் அடைக்கலத்தை நீனே வச்சுக்க, எனக்கு அல்லாஹ் பாதுகாப்பாளன் போய் சொல்லிரு. அவர் சொல்லி போடுறாரு. அப்புறம் தான் அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் இந்த 2வது ஹிஜ்ரத் நடக்கிறது. இதுல என்ன, இந்த சம்பவம் வந்து விரிவாக பெரிய சம்பவம் இது. இது புகாரியில 2298, 3906. இதுல என்ன நம்ம சொல்ல வர்றோம்னா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்க வாழும்போது நடந்த ஒரு சம்பவம். இதுல அபூபக்கருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கிறாள் யாரு, முஸ்லிம் அல்லாத ஒருத்தர். முஸ்லிம் அல்லாத ஒருத்தருடைய அடைக்கலத்தின் கீழே அவங்க இருக்க ரெடியா இருக்கிறாங்க. நீ யாரா எனக்கு, நாங்க எங்க கொள்கை வேற, உங்க கொள்கை வேற, நீங்க என்ன எனக்கு அடைக்கலம் தர்றது அப்படின்னு கேட்கல. நமக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா, ஒருத்தன் நமக்கு உதவி செய்ய வந்தான்னு சொன்னா அந்த உதவி ஏத்துக்கலாம். அவர் முஸ்லீம் அல்லாம இருந்தாலும் பரவாயில்லை. அதனால நம்ம கூட்டம் நடத்துறதுக்கு மற்றதுக்கு போலீஸ் உதவி எல்லாம் நாடுறோம்ல, அதெல்லாம் தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில உள்ளதுதான். அப்ப இப்னு தகனாக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நாட்டுல, அவங்களுடைய ஒத்துழைப்போட நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பணிகளை செய்யலாம். அப்ப இந்த மாதிரியான நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இது எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னு கேட்டா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமுதாயத்துல பிற மதத்தவர் நீ பார்க்காத, அதுல நல்லவன் கேட்டவன் பாரு. பிற மதத்தவர்களா இருந்தாலும் என்ன செய்யணும், பிரிச்சு பார்க்கணும். அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களை நல்லவங்களாக்குறது, கெட்டவங்களை கெட்டவங்களாக்குறது, ஒட்டுமொத்த சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் இன்னொரு மதத்துக்காரன் என்பதற்காக வேண்டி அந்த அடையாளம் உள்ளவனையெல்லாம் எதிரியா நினைக்கிறது, அந்த பெயர் சொன்னவனையெல்லாம் எதிரியா நினைக்கிறது, பள்ளியாசலுக்கு வர்றவனையெல்லாம் எதிரியா நினைக்கிறது, கோயிலுக்கு போறவனையெல்லாம் எதிரியா நினைக்கிறது, சர்ச்சுக்கு போறவனையெல்லாம், இது ஒரு அடையாளமாக்க கூடாது. அந்தந்த மனிதனை வைத்துதான் இட போடணுமே தவிர அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் மக்களை நீ வேறுபடுத்த, நல்லவன் கெட்டவனை நீ வேறுபடுத்தாத என்பதை இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கற்றுத் தந்திருந்தாங்க. இதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அவங்க ஜனாதிபதி சக்கரவர்த்தி, அப்படி இருந்தும் கூட எதிரிகள்கிட்ட பேச்சு வரும்பொழுது, எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்கள்ட்ட வந்து சில நியாயங்களை சொல்லும் பொழுது, நான் யாரு நீ யாரு, ஏன் சொல்ல நீங்க கேட்கறியா, அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவர்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருந்தால், அவங்க சைடுல இருந்து ஒரு நியாயம் இருந்தால், அந்த நியாயத்துக்கு அப்படியே சரணாகதி அடையக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. பிற மதத்தவர்களா இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க, அது எப்படிங்க இது நியாயம், அதுக்கு ரிப்ளை நம்மள்ட்ட இல்ல, அவன் சைடுல இருந்து கேட்கறது சரியா தெரிகிறது. உடனே என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நியாயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சொல்றவன் யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அதுக்கு 2-3 வரலாற்று நிகழ்ச்சிகள் இருக்கிறத பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி மக்காவுக்கு போறாங்க. போகும் பொழுது அவங்க எதிரிகளுக்கு தாங்க முடியல, 1000 பேரோட போறாங்க. எதிரிகளுக்கு தாங்க முடியல. என்னது, இவரை ஊரை விட்டு விரட்டணும், தனியா ஓடினா 2 பேரோட ஓடினாரு, இப்ப 1000 பேரோட உள்ள வர்றேங்கிறாரு. போகும்போது 2 பேரு, திருப்பி வரும்போது எவ்வளவு பேரு, 1000 பேருக்கு பெரிய நம்பர். அந்த காலத்துல பத்ர்ல 300 பேர் தான் இருந்தாங்கன்னு பாத்துக்கிறீங்களேன். 1000ங்கிறது இன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் இருக்கிற மாதிரி பெரிய படைக, பெரிய நம்பர் அது. அப்ப 1000 பேரோட வந்தவொடனே என்ன செய்யறாங்க, அந்த ஊர் மக்கள் வந்து மறிக்கிறாங்க. வந்து என்ன மறிக்கிறாங்க, உள்ள நீங்க வரக்கூடாதுன்னு விரட்டி விடவும் முடியல. ஏன், மீறி இவர் உள்ள வந்தால் வர முடியும். அவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னா, 2 ஆளா வந்தான்னு வைங்களேன், 10 பேர் வந்தான்னு வைங்களேன், வந்தா காலை வெட்டி போடுவோம்னு சொல்லிருப்பாங்க. அப்படி சொல்லாம பின்னாடி உள்ள கூட்டத்தையும் பாக்குறாங்க. வர வேணான்னு தடுத்தாலும் இவர் வந்துருவாரு, ஒரு அக்ரிமெண்ட வச்சுக்கிட்டு தான் இவர் வர வேணான்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம், வாங்க என்னது நீங்க இந்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் வாங்க, அதுக்கு நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், அடுத்த வருஷம் 1 வருஷம் நீங்க வரக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து சில கண்டிஷன் எல்லாம் போட்டுக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க தேவையே இல்லை. செய்யறா என்ன செய்யலாம், அதிரடியா உள்ள போயிருக்கலாம். போனால் அந்த ஊர்ல தேவையில்லாம ரத்தம் சிந்த வேண்டி வரும், சில பேர் உயிர்களை பலி கொடுக்க வேண்டி வரும். அவங்க ஒரே அடியா எழுத்து சண்டைங்கிற லெவலுக்கு வந்தா சண்டையும் பார்க்கலாம். அவங்க அப்படியும் வரல. அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது கௌரவத்தையும் விட்டுறக்கூடாது, வரக்கூடாம ஆக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க ஒன்று இருக்கணும்னு பாக்குறாங்க. காலகாலம் கட்டி காத்த அந்த ஈகோவை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இப்படி ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி, வா என்ன உடன்படிக்கை பேசு. அந்த உடன்படிக்கையுடைய ஷரத்துகள்லாம் பைத்தியக்காரத்தனமா நமக்கு பாதிப்பு மாதிரி தெரியும், அதெல்லாம் டாபிக். அந்த உடன்படிக்கை எழுதும் பொழுது சரி எல்லாம் பேசியாச்சு, என்னென்ன விதிகள்லாம் பேசிட்டு அதை எழுத்துமானமாக்கணும்ல. எந்த ஒன்றா இருந்தாலும் இஸ்லாத்துல எழுதி கொள்ளணும்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னு கேட்டா எழுத சொல்றாங்க. எப்படி? ஹாதா மா கால அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமதும் இந்த குரூப்பும் எழுதி கொண்ட ஒப்பந்தம், அப்படிதானே ஆரம்பிப்போம். அப்படி முதல் வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க டிக்டேட் பண்றாங்க. இது சொல்றாங்க. உடனே அங்க அந்த விவரமானவன், அந்த சமுதாயத்தில் ரொம்ப விவரமான ஆள் இருந்தா சுஹைல் இப்னு அம்ருன்னு ஒரு ஆள், பயங்கரமான ஷார்ப்பு. அந்த ஒட்டுமொத்த அரபுகளிலே ரொம்ப விவரமான ஆள் யாரு? இந்த அபுஜெயல்லாம் சும்மா, இவன் வந்து ரொம்ப விவரமான ஆளு. சுஹைல், அபுஜெயல்லாம் அந்த இடத்துல இருக்கலன்னு வைங்களேன், இருந்தா கூட அதெல்லாம் மிஞ்சக்கூடிய பிரெயின் உள்ள ஆளுவன். யாரு? சுஹைல் இப்னு அம்ருங்கிற ஆளு. இந்த ஆள் என்ன பண்றாரு? நிறுத்து, என்ன எழுதுற ஒப்பந்தம் கேட்கிறான். என்ன ஒப்பந்தம் எழுதுற? அல்லாஹ்வுடைய முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதுற. நீ ரசூலுல்லாஹ்னு ஒத்துக்கிட்டாதான் உன்னை நாங்க தடுக்க மாட்டோமே. அவன் என்ன ஆர்குமெண்ட் பண்றான்டா, நீ ரசூலுல்லாஹ், உடனடி ரசூலுல்லாஹ்வா இருக்கலாம், உங்க ஆளுக்கு உன்னை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏத்துக்கிட்டு இருக்கலாம். நாங்க அதை ஏத்துக்கல, பஞ்சாயத்து அதானே, நாங்க உன்னை ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கல. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுக்கும் எங்களுக்கும் அக்ரிமெண்ட் நீ போட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கிட்டா தான் நான் தடுத்திருக்க மாட்டோமாப்பா உன்னைய. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்றது நாங்க ஏன் தடுக்கிறோம்? விஷயமே என்னன்னு கேட்டா, உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கொள்ளல, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதான் விவகாரமே. நம்ம ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறது அதுலதான் பிரிஞ்சிருக்கிறோம். எதுல பிரிஞ்சிருக்கிறோம்? நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கட்சியாகவும், நீ அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாங்க ஒரு கட்சியாகவும் இருக்கிறோம். நீங்க ஒப்பந்தத்திலே மறைமுகமா திணிக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. அவன் டெக்னிக் என்ன கேட்கிறான்டா, ஒப்பந்த துவக்கத்திலேயே நாங்களே என்ன உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கிட்ட மாதிரி எழுத பாக்குறீங்களா கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுல உள்ள நியாயம் தெரியும். நியாயம் தானே இது. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கிறது சந்தேகம் கிடையாது. ஆனா அவங்க கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒப்பந்தம், அதுல அல்லாஹ்வுடைய தூதரும் இவரும் செய்து கொண்டு அவன் எப்படி ஒத்துக்குருவான்? அவன் ஒத்துக்கிறாத ஒன்றை அவனுக்கு எப்படி நீங்க அக்ரிமெண்ட்ல கொண்டு வருவீங்கன்னு கேட்கறான்ல. அந்த கேள்வியில வந்து அர்த்த புஷ்டியான ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? கரெக்ட் தான் பாது, அழிச்சிரு. மருமக அலி தான் எழுதுறாரு. அலியை கூப்பிட்டு யா அலி உம்மஹு, அந்த ரசூலுல்லாஹ் இருக்குல்ல அதை அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. அவர் மாட்டேங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் நான் நம்புமே, நான் எப்படி அழிப்பேன்? நான் அழிக்க மாட்டேன். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் நான் அழிச்சா நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு சொன்னது ஆயிருமே, என்னால அழிக்க இயலாது அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி, எங்க அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாத எங்கப்பா அந்த வாசகம் இருக்குன்னு கேட்கறாங்க. அவர் சொல்ற இந்த ரசூலுல்லாஹ்ங்கிற இடம் இது அலி முதல்ல அவங்களே அழிக்கிறாங்க. அந்த எழுத்தை என்னன்னு கேட்டுட்டு செய்யறாங்க, அவங்களே அழிச்சுட்டு எழுத சொல்றாங்க. முகமது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு எழுது. அல்லாஹ்வுடைய ரசூல் முகமதுன்னு எழுதுறதுக்கு பதிலாக எப்படி எழுது? அல்லாஹ் அப்துல்லாவுடைய மகன் தானே, அதே எழுது. அது நீ மறுக்க இயலாதுல. அப்துல்லாவுடைய மகனா இருக்கிறதுக்கு இதுக்கு பஞ்சாயத்து வராது. அப்துல்லாவுடைய மகனுக்கு எங்களுக்கு தான் விவகாரமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எங்களுக்கு விவகாரம் இல்லை. நீங்க ரசூலை இல்ல எங்க கருத்துப்படி அப்படின்னு அவன் சொன்ன வாதத்துல இந்த போர்ஸ் பண்ணி அதை வந்து செய்ய இயலும். என்னடா அது ரசூலுல்லாஹ்வே வேணாங்கறியா, போங்கடா எல்லாம் உள்ள போ அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கு? போயிருக்க முடியும். போற அளவுக்கு பலத்தோட தான் போயிருக்கிறாங்க, அவ்வளவு நம்பரோட தான் போயிருக்கிறாங்க. 1000 பேர் ஒரு ஊருக்குள்ள இறங்கினா 1000 பேர் தாங்காது. 1000 பேர் ஊர்ல ஜனத்தொகை அவ்வளவுதான் இருப்பாங்க. ஒரு ஊருக்குள்ள போய் 1000 பேர் திடீர்னு நுழைஞ்சாங்கன்னு சொன்னா தாங்குமா? அப்படி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி உன் சைடுல அது கரெக்ட், அது நான் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது என் சைடுல கரெக்டா இருந்தாலும் உன் சைடுல அது கரெக்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுற ஒப்பந்தத்துல ரெண்டு பேருக்கும் பொருத்தமானதான் இருக்கணும். ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் மறுக்கிறது இருக்கக்கூடாது. நியாயம்தான், உன்னுடைய கருத்து நியாயம்தான் என்று சஹாபாக்கள்லாம் கொந்தளிச்சு இருந்தும் கூட என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து அழிச்சிடுறாங்க. அடுத்து மறுபடியும் வருது. அது முடிஞ்சவன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது போடுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ்வை விளங்கி வச்சிருந்தாங்க. மக்காவில் உள்ள காபிர்கள் வந்து அல்லாஹ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அல்லாஹ்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் அப்துல்லாஹ்னு பேர் வைக்குவாங்க, அல்லாஹ் யா அல்லாஹ்னு கூப்பிடுவாங்க, அல்லாஹும்மன்னு துஆ செய்வாங்க. அல்லாஹ்வை அந்த மக்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வை இந்த ரஹ்மான் சொல்றோம்ல, அளவற்ற அருளாளன், இந்த வாசகத்தை இஸ்லாம் தான் முதல்ல சொல்லுது. இந்த ரஹ்மான்ங்கிற அந்த சொல்ல வந்து நபிகள் நாயகம் தான் என்ன செய்யறாங்க? இவங்க அல்லாஹ் அருளாளன் நினைக்கிறாங்க, அளவற்ற அருளாளன் நினைக்க மாட்டேங்கிறான். அதனால நிறைய குட்டி குட்டி ஆட்களை வணங்க ஆரம்பிச்சிடறான். அதை மாத்தணும்னு சொன்னா அல்லாஹ்வை எப்படி நம்ம அழைக்கணும்? அளவற்ற அருளாளன் ரஹ்மான், ரஹ்மான்ங்கிற ஒரு அடைமொழியோட அல்லாஹ்வை அழைக்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பேசினாலும் அதிகமா ரஹ்மான் என்ன செய்வாங்க?
யூஸ் பண்ணுவாங்க அல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது. அதனாலதான் பிஸ்மில்லாவுல கூட அது வருது. குர்ஆன்ல கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வை சொல்லும் பொழுது ரஹ்மானாகிய அல்லாஹ்வுடைய பெயரால்னு சொல்லி அல்லாஹ்வே என்ன செய்யறான், அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் அளவற்ற அருளாளன். இதை புரிஞ்சுக்க. மற்றவங்க எல்லாம் இறக்கம் காட்டுவாங்கப்பா, நான் தான் ஜாஸ்தியா காட்டுவேன், நான் தான் அளவற்ற அருளாளன் போது நீ எதுக்கு ரெக்கமெண்டுக்கு ஆள் கூட்டிட்டு வர்ற, எதுக்கு புரோக்கர் வைக்கிற, எல்லாம் அதுல அடங்கிறோம். அதை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த அரபுகள் பயன்படுத்தாத ஒரு சொல்லை அரபி மொழியில் இருக்கிறது, ஆனா அரபுகள் பயன்படுத்தாத ஒரு சொல்லை அல்லாஹ் தனக்கு என்ன செய்யறான், குர்ஆன்ல பயன்படுத்துறான். அல்ஹம்து சூராவுல முதல் சூராவுல கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லி அவனுக்கு ரஹ்மான்ங்கிற பேர் வருது. அந்த மரபு பிரகாரம் என்ன செய்யறாங்க, ஒரு ஒப்பந்தத்தை எழுதுனா முதல்ல என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடணும்ல அப்படின்னு எழுத சொல்றாங்க. நிறுத்துங்கிறான் யார், சுஹைல். இந்த சுஹைல் இப்ப நம்புங்கிற ஆளு நிறுத்து, நாங்க ரஹ்மானை இப்ப ஒத்துக்கிட்டோம், அல்லாண்டா ஓகே நாங்க கேள்விப்பட்டது, நீனா ஒரு ரஹ்மான் அவனுக்கு நீனா ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிட்டு நீ முடிச்சா ரஹ்மான் அல்லாண்டா நாங்க ஒத்துக்கலையே, ரஹ்மான் சொல்லி நாங்க எங்களுக்கு கேள்விப்படாத ஒண்ணா இருக்குத, நீ நேத்து வரைக்கும் என்ன சொன்ன அதை சொல்லு. நேத்து வரைக்கும் எதை சொல்றான் நபி அவருக்கு முந்தி, நேத்து வரைக்கும் சொல்ல வர்றான்னா நீ இறை தூதர்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருப்ப, பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படிதான் அரபிகள் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை துவக்கிறதா இருந்தால் பிஸ்மிக் அல்லாஹும்ம இறைவா உன் பெயரால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லாம அவங்களும் பிஸ்மில்லா சொல்லி தான் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாங்க அரபுகள். நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகள் கூட அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின வாசகம் என்னன்னு கேட்டா, சாப்பிட்டா பிஸ்மிக் அல்லாஹும்ம இறைவா உன் பெயரால், கடையை திறந்தா பிஸ்மிக் அல்லாஹும்ம, வண்டியில ஏறி உட்கார்ந்தா வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தா பிஸ்மிக் அல்லாஹும்ம, ஒப்பந்தம் எழுதுனா பிஸ்மிக் அல்லாஹும்ம, கடிதம் எழுதுனா பிஸ்மிக் அல்லாஹும்ம. இதுக்கு என்ன அர்த்தம், இது ஒன்றும் தப்பு ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ்வே ஓம் பெயரால் அர்த்தம். பிஸ்மிக் அல்லாஹும்மன்னா அல்லாஹ்வேன்னு அர்த்தம், பிஸ்மிக்கன்னா உன் பெயரால் அர்த்தம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க நம்ம சொல்றோம்லங்க, தூக்கத்துல தூங்கும்போது சொல்றோமா இல்லையா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியாங்கிறோம்ல, அல்லாஹும்ம பிஸ்மிக்க மாத்தி போட்டு சொல்றோம், அவ்வளவுதான், வேணும் ஒண்ணு இல்ல. அல்லாஹும்ம பிஸ்மிக்கு பதிலா பிஸ்மிக் அல்லாஹும்ம, ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அல்லாஹும்ம பிஸ்மிக் என்றால் அதான் அர்த்தம், பிஸ்மிக் அல்லாஹும்ம என்றால் அதான் அர்த்தம். இது மார்க்கத்தில் தப்பு ஒண்ணும் கிடையாது, இஸ்லாமும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்லுதான். ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், ஒரு முழுசா அது பூரணமான ஒரு பிஸ்மில்லாவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை எழுதும் பொழுது நீனா கண்டுபிடிச்ச ரஹ்மான நீக்கு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதக்கூடாது. இதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது, இதுல எந்த ஒரு மேட்டருமே இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, ஒப்பந்தத்துல நம்ம இவருடைய புதுசா கொண்டு வந்து எதுவும் வந்துடக்கூடாது. என்ன சொல்றான், இவர் புதுசா கொண்டு வர்றாரா இல்லையா, அதுல ஒண்ணு கூட இதுல வந்துட்டா பிஸ்மில்லாவே ஒத்துக்கிட்டது ஆயிரும், அல்லாம ரஹ்மான் ஒத்துக்கிட்டது ஆயிரும், இவருடைய பிரச்சாரத்தை நாங்கள் ஏத்துக்கிட்டது ஆயிரும்ங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அழிச்சுவிட்டு நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதுறியா இல்லையா, அதுல கொந்தளிக்கிறாங்க. இந்த ஒப்பந்தமே வேணாம் எந்திரிக்காங்கிறாங்க. பார்க்கலாம் இவங்களோட ஒப்பந்தமே தேவையில்லைன்னு. அது ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பாக்குறாங்க, அவன் சொல்ல சரிதானே, அவன் இதை ஒத்துக்கிட்ட அளவற்ற அல்லாஹ்னு ஒத்துக்கிட்ட என்ன அவன் முஸ்லீமா இருப்பானே, அவன் தான் ஒத்துக்கலையே, அதை எதுக்கு இதில் படுத்தி நிக்கணும், விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அதனால இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையை சொல்லி இருந்தா மறுத்திருப்பாங்க, அந்த சிலையின் பெயரால் அந்த அதன் பெயரால் அதை மறுத்திருப்பாங்க. நம்மளுடைய கொள்கைக்கு மாற்றம் இல்லாத ஒன்றாக இருந்தால் பொதுவான விஷயங்கள்ல கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எப்ப வளைஞ்சு கொடுக்கறாங்கிறாங்க, கை ஓங்கி இருக்கும் பொழுது, பலமா இருக்கும் பொழுது, என்ன வேண்டாலும் செய்யற அளவுக்கு பவரோட இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இறங்குறாங்க. இது எப்படி வருது பாருங்க. காலல் முஷ்ரிகூன, முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், லா தக்துப் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதக்கூடாது. லவ் குன்த ரசூலன், நீ ரசூலா இருந்திருந்தால் லம் நுகாத்தில்க, உன்னோட எதுக்கு நாங்க சண்டைக்கு வர்றோம், ரசூல்னு நாங்க விளங்கி இருந்தா எதுக்கு உங்களோட சண்டைக்கு வர்றோம். ஃபகால் அலி அலியின், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்ஹு, இது பெரிய ஹதீஸ், நான் அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து படிக்கிறேன், நீண்ட ஹதீஸ் இது, இந்த கருத்தை தரக்கூடிய பாராவை மட்டும் சொல்றேன். ஃபகால் அலி அலியின், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ஹு, அழிச்சிராத, ரசூலுல்லாஹ்ங்கிறது எடுத்துரு. ஃபகால் அலியுன், அலி சொன்னாரு, மா அன பில்லதி அம்ஹாஹு, நான் அதை அழிக்கிறவன் கிடையாது, நான் அழிக்க மாட்டேன், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறத நான் எடுக்கவும் முடியாது. அப்ப பஹாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தம்முடைய கையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்தார்கள். இது புகாரியில 4251, 2698. இன்னொரு ஹதீஸ்ல அரினிஹி, அந்த இடத்தை எனக்கு காட்டு என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் எப்படி கண்டுபிடிச்சான்னு வரும்ல,
எழுத படிக்க தெரியாத ஆள் கரெக்டா அந்த ரசூலுல்லாங்கிற இடத்தை எப்படி கரெக்டா போய் அழிச்சிருப்பாங்கன்னு சந்தேகம் வரும்ல. வேற ஒரு அறிவிப்புல வருகிறது, அரிநீஹி, அந்த ரசூலுல்லாங்கிற இடத்தை எனக்கு காட்டு. அராஹு, உடனே அலி அவர்கள் அதை காட்டினார்கள். மகாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிஹி, தம்முடைய கையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அளித்தார்கள்ங்கிற வாசகம் புகாரியில 3184வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப எப்படி ஒப்பந்தாமது ஹாதா மாகாலா அலைஹி முகமது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுதி கொடுக்கிற ஒப்பந்த பத்திரம் அப்படிதான் வாசகம் இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல்ங்கிறது எடுபட்டு போயிடுச்சு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தரை கூப்பிட்டு பிஸ்மில்லா ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எழுதுப்பா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கறாங்க. கால சுஹைல் இப்னு அம்ர் சொல்றாரு, வல்லாஹி மா அத்ரி மா ஹுவ, அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது, இது ரஹ்மான், என்னமா சொல்ற ரஹ்மான்ங்கற அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது, தெரியாதெல்லாம் எழுதாத. வலாக்கின் உக்துபு பிஸ்மிக அல்லாஹும்ம, பிஸ்மிக அல்லாஹும்மன்னு எழுது. கமா குன்த தக்துபு, நேத்து வரைக்கும் எப்படி எழுதிக்கிட்டு இருந்தியோ, நேத்து வரைக்கும் நீ எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தியோ அந்த மாதிரி பிஸ்மிக அல்லாஹும்மன்னு எழுது. காலல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்து போய் சொன்னார்கள், வல்லாஹி லா நக்துபுஹா இல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் எழுதுவோம், நீ யார் அதை கேட்கன்னு கொந்தளிக்கிறாங்க. ஆனா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் அமைதிப்படுத்திட்டு பிஸ்மிக உக்து பிஸ்மிக அல்லாஹும்ம, பிஸ்மிக அல்லாஹும்ம எழுதுங்க. அவங்க பார்வையில் அது கரெக்ட் தான். அது அவங்க சைடுல ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுற ஒரு ஒப்பந்தத்துல ஒருத்தருடைய கருத்தை திணிக்க கூடாது, நல்லது நியாயம் இல்ல. அப்ப எதிரிகளுடைய இது புகாரியில 2734வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப எதிரிகள்கிட்ட ஒரு வாதத்தில் நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்றது இதெல்லாம் கிடையாது. நான் சொல்றதான்னு சொல்லி இருந்தால் சொல்லி இருக்க இயலும். அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி போனாங்க? நியாயத்துக்கு கட்டுப்படுவாங்க. அவன் சைடுல நியாயம், அந்த அவனுடைய எதிரி நியாயத்தை நம்ம பேணணும், அவனுடைய உரிமைகளை மதிக்கணும் என்பதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தியதை இந்த ஹதீஸில் இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், யகூதிகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் தர எதிரிகளாக இருந்தார்கள், நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த எதிரிகளா இருந்தா கூட ரசூலுல்லாஹ் டைரக்டா வருவாங்க. யாரு? யகூதிகள் வருவாங்க, கிராஸ் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, நம்மள்ட்ட என்னடா நடக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன தப்பு விடுறாங்க இவங்க முஸ்லீம்கள்ட்ட, என்னமா மிஸ்டேக் இருக்குதா, சஹாபாக்களோட நடவடிக்கையில் மிஸ்டேக் இருக்குதா, முகமதுடைய போதனையில் ஏதாவது மிஸ்டேக் தெரியுதா, அதை பார்த்து அவரே போய் மடக்கணும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. தேடி பிடிச்சிட்டு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இதுக்குன்னு வர்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட நான் மடக்க வந்திருக்கிறேன் அன்னு வர்றாரு. என்ன மடக்க வந்திருக்கான்னு விரட்டி விட்டு அப்படிலாம் சொல்லல, வாங்க உட்காருங்க, என்ன மேட்ரு. அவர் சொல்றாரு, இன்னக்கும் துனஜிதூன ஓ இன்னக்கும் துஷ்ரிகூன, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, ஆர்குமெண்ட் எப்படி ரசூலுல்லாஹ் வரவேற்கிறாங்கன்னு பாருங்க, கேள்விகளை எப்படி ரிசீவ் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க, தவறுகளை எப்படி அதை கரெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. இவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு நீங்க போதிக்கிறீங்க, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணுங்கிறீங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாது, நபியை வைக்க கூடாது, பெரியார்களை வைக்க கூடாது, மத குருமார்களை வைக்க கூடாது, கல்லு மண்ணு மரம் மட்டை எதையும் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். இப்படி சொல்ற நீங்களே இணை கற்பிக்கிறீங்களே. அவர் என்ன வர்றாரு, நீங்க இப்ப நம்ம சொல்றோம்ல வரதட்சணை வாங்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றோம், நம்ம ஆள் 2 வரதட்சணை வாங்கிட்டான்னு வைங்க, இன்னும் வாங்க கூடாது வாங்கிட்டார்ல அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நம்முடைய செயல்களை வச்சு நம்மளை கொஸ்டின் பண்றது, மடக்கிறது. இணை கற்பிக்க கூடாதுங்கிறத ஆதரிச்சு பேச முடியாது, அது கரெக்ட் தான், அதுக்கு பதில் சொல்ல முடியல. நம்ம அதுல கொஞ்சம் டவுன் ஆகுறோமா, நம்ம சைடுல ஏதாவது வீக் வருதான்னு பாத்துக்கிட்டு அதை பிடிச்சி மடக்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ளது. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னக்கும் துனத்திதூன ஓ இன்னக்கும் துஷ்ரிகூன, நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு நிகராக மற்றவங்களை கருதுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஆதாரம் சொல்றாரு, தகூலுன, நீங்கள் சொல்கிறீர்கள், முஸ்லிம்களாகிய நீங்கள் சொல்கிறீர்கள், உங்க நபியை பார்த்து சொல்கிறீர்கள், முகமதை பார்த்து சொல்கிறீர்கள், மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து திருப்பி அவன் கேட்கறான், அந்த யஹூதி கேட்கிறாரு, எப்படி நீங்க என்ன சொல்றீங்க, மாஷா அல்லாஹ் சொல்றீங்களா இல்லையா? சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வைங்களேன், அது நடந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடியும் நடந்து விட்டது. ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கள் பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நினைத்தபடி நடந்தது, ஓ மாஷித்த, நீங்க நினைச்சபடியும் நடந்தது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் இதை சீரியஸா எடுத்துக்கிறாம கண்டுக்கிறாம விட்டுருவாங்க.
அதை மக்கள் அந்த நம்பிக்கையில சொல்றாங்க, நம்மளே அல்லாவையும் சமமாக்கியா சொல்றாங்க அப்படின்ற சொல்ல அதுக்கு என்ன செய்யல, பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அதை கண்டுகொள்ளாம இருந்துட்டாங்க. அப்ப அந்த அவர் கண்டுபிடிச்சு கேட்கிறாரு, நீங்க அல்லாவுக்கு சமமா யாரையும் வைக்க கூடாதுங்கிறீங்க, அல்லாஹ் நினைச்சதுதான் நடக்க முடியும், நீங்க நினைச்சது எப்படி நடக்கும்? அல்லாஹ் நினைச்சதுபடி நடந்துச்சுன்னு சொன்னா அது தௌஹீது. அல்லாஹ் நினைத்தபடியும் முகமதை நீங்கள் நினைத்தபடியும் நடந்தது என்று சொன்னால் அதுக்கு பேர் தானே ஷிர்கு, அதான இணை கற்பித்தல். எங்களை செய்யக்கூடாது நீங்க செய்றீங்களே, உங்க ஆளுக்கு உங்களை பார்த்து அப்படி பேசுறாங்களே. அவர் கேட்கிறாரு, உங்க தோழர்கள் வந்து உங்களை பார்த்து என்ன கேட்கிறாங்க, மாஷா அல்லாஹு வசித்த, அல்லாஹ் நினைத்தபடி நடந்தது, நீங்க நினைத்த மழை வேணும்னு துவா செய்ய சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மழை பெய்யும், இறைவா மழையை கொண்டு துவா செய்வோம், மழை வந்துடும். சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, வந்து அல்லாஹ் நினைத்தபடி மழை வந்துச்சுன்னா பரவாயில்லை. சஹாபாக்கள் எப்படி பேசுவாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடி மழை வந்து விட்டதுன்னா அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்கிற மாதிரியும், ரசூல் நினைக்கிறதும் நடந்துருங்கிற மாதிரியும், அல்லாஹ் மாதிரி இவர் நினைக்கிறதுக்கும் பவர் இருக்குங்கிற மாதிரி வருதா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு இது கவனிக்காம விட்டது. ஆமா கரெக்ட் தானே சொல்றாங்க, நம்மள கவனிக்காம இருந்திருக்கிறோம். இதுல வந்து அந்த அந்த எண்ணம் சஹாபாக்களுக்கு இருக்காது. எந்த எண்ணம்? ரசூலுல்லாஹ் அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க, அல்லாஹ் நினைச்சபடி நடந்துருச்சு, நீங்களும் தான் சொன்னீங்க, அந்த ஒரு சாதாரண ஒரு அர்த்தத்தெல்லாம் சொல்றாங்க. அது கூட வரக்கூடாதான், அந்த டவுட் கூட வரக்கூடாதான். இவன் கேள்வி கேட்டானுன்றவன அதெல்லாம் கிடையாது, நாங்க சொன்னா சரிதான், பிடிவாதமும் பிடிக்கல, நீங்க கரெக்ட் தான்ப்பா அப்படிதான் சொல்லக்கூடாதுங்கிற, இனிமே சொல்லாதீங்க. உன்னை சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் எதிரியுடைய விமர்சனத்தில் ஒரு நியாயத்தை ஒத்துக்கிட்டு, இனிமேல் என்னை பார்த்து நீங்கள் மாஷா அல்லாஹு வசியத்தன்னு சொல்லக்கூடாது, சந்தேகத்தின் சாயல் வரக்கூடாது, மாஷா அல்லாஹ்னு மட்டும் சொல்லுங்க, சும்மா செய்த பிறகு நீங்களும் நடந்த பிறகு நீங்களும் நினைச்சீங்கன்னு சொல்லுங்க. அல்லாஹ் நாடியது நடந்தது, சும்மா செய்த பிறகு நீங்களும் அதை நினைத்தீர்கள் என்னை பார்த்து சொல்லு. எப்படி சொல்லக்கூடாது, அல்லாவும் நீங்களும் நினைத்தபடி நடந்ததுன்னு சொல்லிடாத. என்னை பார்த்து நீ பேசுவதாக இருந்தால் எப்படி பேசுனேன், அல்லாஹ் நினைத்தது நடந்தது, பிறகு நீங்களும் அதை நினைத்தீர்கள், அப்படிதான் என்னை பார்த்து நீங்க பேசணும். இவருடைய கேள்வி நியாயம், இவர் கரெக்டா தான் கேட்கிறாரு. பாருங்க, ஒரு எதிரிகளுடைய ஒரு சக்கரவர்த்தி, ஒரு எதிரி இனம், ரெண்டையும் நீங்க கவனிக்கணும். இந்த கேள்விக்கு உள்ளாகப்பட்டவர் யாரு? சக்கரவர்த்தி. அவர் ஏத்து யாரு வாயை திறந்தா அந்த சகாபாக்கள் உசுர கொடுத்து காப்பாத்துவாங்க. அப்படி ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்திட்ட வந்து அவங்கள ஒழிக்கிறதே கொள்கையா கொண்ட யகூதி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கிராஸ் பண்ணி மக்கள் மத்தியில சபையில வச்சு கேள்வி கேட்டு மடக்க வர்றாரு. அவங்க யாரும் எந்த ஒரு இதுவும் பண்ணவும் இல்லை. அந்த கேள்வியில் இருக்கிற நியாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அந்த நியாயத்துக்கு தக்கவாறு தங்களை தௌஹீதுல தான் உறுதியா இருந்தாங்களே தவிர நான் கண்டுகொள்ளாம இருந்ததுனால நியாயம்னு சொல்ல வரல. நான் கவனிக்க விட்டேன்ப்பா, என்னதுக்காக வேண்டி நீ சொல்ற கரெக்ட் தான், அப்படி சொல்லக்கூடாதுதான், இனிமே சொல்ல மாட்டோம் போ. தௌஹீத் எங்களுக்கு முக்கியம். நாங்க ஒரு கவனிக்காம ஒரு தப்பை விட்டோம்னு சொன்னா அதுக்காக நீ தௌஹீத் நீ தப்புன்னு சொல்லிடாத, நாங்க இனிமே அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். உடனே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இன்னொரு விஷயம் இருக்குங்கிறாரு. ஒண்ணு முடிஞ்ச உடனே அல்லாவுக்கு இணை கேட்பிக்கிறீர்கள் ஒரே ஒரு பாயிண்ட் வரல, இன்னொரு மேட்டர் இருக்கிறது. என்னப்பா அது? அவர் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு காரியத்தை செய்வதாக சத்தியம் செய்யறீங்கல்ல, சத்தியம் செய்யும் போது கஅபாவின் மீது ஆணையாக நீங்க சொல்றீங்க, உங்க தோழர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க அதை பார்த்துக்கிட்டு பேக்காம இருக்கிறீங்க, கண்டிக்காம இருக்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்யணும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அல்லாஹ் வந்து சாட்சியா இருப்பான், அவனை கொண்டு சத்தியம் செய்வதற்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு காரியத்தை வந்து அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லை அல்லது சொன்னேன் அல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து சாட்சியா இருப்பான், அவனை கொண்டு சத்தியம் செய்வதற்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு காரியத்தை வந்து அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லை அல்லது சொன்னேன் அல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் இதுக்கு சாட்சியா இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நான் போய் சொன்னா என்ன தண்டிப்பான், அந்த அர்த்தத்துல சத்தியம் செய்யறோம். அல்லாஹ் மேல நம்ம எதுக்கு சத்தியம் செய்யறோம்னு கேட்டா அல்லாஹ் மேல சத்தியமா நான் திருடலைன்னு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? டேய் நான் திருடி இருந்தா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்டா, என்னை சும்மா விட மாட்டான், அந்த அல்லாஹ்வுடைய பயத்தோட சொல்றேன், அல்லாஹ் மேல சத்தியமா நான் திருடல அப்படிங்கும் பொழுது நான் எதற்கும் இறைவன் கொடுக்கிற எந்த தண்டனையும் தயார்னு சொல்லி எனக்கு நானே உறுதிமொழி கொடுக்கிறேன். அப்ப அந்த மாதிரி இடத்துல யாரை தான் வைக்கணும்? அல்லாஹ்வை தான் வைக்கணும். அல்லாஹ்வுக்கு பதிலா அந்த சூரியன் மீது சத்தியமாக சூரியன் நம்மளை பார்த்துட்டு இருக்குமா? சூரியன் நம்மளை தண்டிக்குமா? அப்ப சூரியனுக்கு பயந்து நான் வந்து உண்மையை சொல்லுவேனா? அதனால சூரியன் மேல சந்திரன் மேல வேற எதன் மேலையும் சத்தியம் செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. அப்படி வச்சீங்கன்னா இப்ப காபா மேல மட்டும் சத்தியம் செய்யலாமா? காபாங்கிறது ஒரு கட்டடம் தானே, அது மண் சிமெண்ட் செங்கல் சுண்ணாம்பு இதுல கட்டப்பட ஒரு கட்டடம் தானே.
அது அதன் மீது சத்தியமாக அது உங்களை பாக்குதா, அது உங்களை கேட்குதா? நீங்க ஏதாவது தப்பு செஞ்சா அந்த காபாங்கிற கட்டடம் வந்து உங்களை தண்டிக்குமா? அவர் கேட்கிறாரு, யாரு? யூதர் வந்து கேட்கிறாரு, நீங்கள் காபா மேல சத்தியமாங்கறீங்களங்க, காபாங்கிறது நல்லவா? அது உங்களை பாக்குதா? அது ஒரு பில்டிங். அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல எதை வைக்கிறீங்க? காபாங்கிற கட்டடத்தை கொண்டு வச்சுட்டீங்க, அது எப்படி சரியா வரும்? இது இணை கற்பித்தல் இல்லையான்னு கேட்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, கரெக்ட் தான், அதுவும் இந்த கவனக்குறை வேற சொல்றாங்க, இனிமேல் காபாவின் இறைவன் மீது ஆணையாக சொல்லுங்க. சஹாபாக்களுக்கு உத்தரவு போடுறாங்க, வல் காபான்னு இனிமேல் சொல்லவே கூடாது, ஒரு ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது இறைவன் மீது ஆணையாக நீங்க மாத்திக்கிறீங்க. இனிமே அதனால குர்ஆன் மேல சத்தியம் செய்யக்கூடாதுங்கிறோம். குர்ஆன் மேல சத்தியம் செய்யக்கூடாதுன்னா குர்ஆன் நம்மளை பார்க்குமா? குர்ஆனை ஓதுனா நன்மை கிடைக்கும், அது வேற விஷயம். குர்ஆன்ங்கிற நம்மளை நரகத்துல போடுமா? குர்ஆன்ங்கிற நம்மளை தண்டிக்குமா? நம்ம செய்யறது அது ஒரு அல்லாஹ்வுடைய வேதம், அவ்வளவுதான். அதை ஓதணும், அதை மதிக்கணும். அதன் மீது சத்தியம் செஞ்சிடக்கூடாது. சத்தியம் செஞ்சா அல்லாஹ் மாதிரி இதையும் கருதுற மாதிரி ஆயிரும், இதுவும் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்ச மாதிரி ஆயிரும். அதனால அவர் யகூதி கேட்கிறார் இந்த நியாயத்தை. அல்லாஹ்வுடைய முதல் ஆலயமா இருந்தாலும், அது சிறப்புக்குரிய பள்ளிவாசலாக இருந்தாலும், அதை அல்லாஹ் இடத்துல வைக்க இயலுமா? சிறந்த பள்ளிவாசல் இடத்துல வைங்க, அதுல போய் தொழுகை நடத்துங்க, ஹஜ்ஜி கடமையை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு அது ரிஸ்க் தர்ற மாதிரி, நம்மளை கண்காணிக்கிற மாதிரி, நம்மளை தண்டிக்கிற மாதிரி அப்படி ஒரு இடத்தை, ஒரு கட்டடத்தை கொடுக்க இயலுமா? அல்லாஹ்வுடைய அந்த புத்தகத்தை கொடுக்க இயலுமா? அது கொடுக்க இயலாது தானே. அவர் கேட்கிறார், அவரு நீங்க தகூலுன வல் காபா, காபாவின் மீது ஆணையாக நீங்க சொல்றீங்களே, அதுவும் சிறுக்கு தானே, அதுவும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது தானே ஆர்குமெண்ட் பண்றாரு. இந்த ஆர்குமெண்ட் பண்ணா நீ யாரா கேட்க, நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், எங்க மதத்தில் உள்ள நாங்க நீ என்ன கேட்கறது அப்படியே சொன்னாங்க. கேளு, எதா இருந்தாலும் நாங்க கவனிக்காம ஒன்னு ரெண்டு விட்டுருப்போம் மனிதனுங்கிற முறையில், உன்ட்ட நியாயம் தான் ஏத்துக்கிறோம். இனிமே என்ன செய்யணும்? இதை செஞ்சதுனால நீ அவங்க செய்யற தப்பு நியாயப்படுத்தலாம் அவங்க நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த விளையாட்டு கிடையாது. இது தப்பு, இது நாங்க மாத்திக்கிறோம்டா, தௌஹீத விட மாட்டோம். நாங்க எங்களுடைய தவறுகளை மாத்திக்கிறோமே தவிர ஒரு காலத்துல எதை விட மாட்டோம்? தௌஹீத விட மாட்டோம். தௌஹீதுல இன்னும் கொஞ்சம் மேல ஒரு நிபந்தனை போட்டு நீ சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏகத்துவம் ஃபர்ஸ்ட், அல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது என்பதில் கடுகளவு நாங்க வளைய மாட்டோம். உடனே மக்களுக்கு சொன்னார்கள், அமரஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள், இதா அராது அன் யஹ்லிஃபு, சத்தியம் செய்ய நீங்கள் விரும்பினீர்களேயானால் அன் யகூலு ரப்பில் காபா, ரப்புல் காபாவின் காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக என்றுதான் நீங்கள் இனிமே சத்தியம் செய்ய வேண்டும். காபா மேல ஆணையாகங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இது நசையில 3713வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அப்ப இதுல நம்ம பிற எதுக்கு இதை பார்க்கிறோம்னு கேட்டா, முஸ்லிம் அல்லாத மக்களா இருந்தா கூட இந்த ஆர்குமெண்ட்டை ஏத்துக்கிறாங்களா இல்லையா, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பதில் சொல்றாங்களா இல்லையா, தவறுன்னா தவறுன்னு ஒத்துக்கிறாங்களா இல்லையா? தவறான ஒரு விஷயம் என்றால் தவறுதான், நீ யாரா சொல்ற நான் யாரா கேட்கறதுன்னு வந்தது கிடையாது. இது பெரும்பாலும் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இந்த தனித்துவத்தை விமர்சனங்களை எதிர்கொண்டு அதில் நியாயம் இருக்கிற மாதிரி தெரிந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க பெரிய இடத்தில் உள்ளவர்களுக்கு வரவே வராது. வேணா ஏப்ப சாப்ப சின்ன அது மாதிரி ஆளுக்கு வேண்டாம், சரி சென்று போயிடுவாங்களே தவிர பெரிய ஒரு அந்தஸ்தோடவும் புகழோடும் இருக்கிறவர்கள் இதை ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுடைய கௌரவம் கண்ணியம் எல்லாம் பாதிக்கப்படும் நினைக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததில்லை. இந்த பிற மதத்தவர்களுடைய விமர்சிக்கும் உரிமைக்கு அவ்வளவு மதிப்பளித்திருக்கிறதை பார்க்கிறோம். இதுலயும் இந்த மார்க்கம் தனித்து விளங்குகிறது. இது ஒரு தனித்து விளங்குற விஷயம் தான். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பிற மதத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்ததுல யகூதிகள் தான் பெரிய எதிரிகள் நம்ம சொல்லி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல, இருக்கும் பொழுது ஒரு யகூதியுடைய பிரேதம், இறந்து போன உடல் ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. எதுக்கு வருது? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அதாவது வர்றது எது? யகூதியுடைய உடல் தான் கொண்டு, இறந்து போன யகூதியுடைய உடல் கொண்டு வர்றாங்க ஜனாசாவை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சு என்ன செய்றாங்க? நிக்கிறாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க இந்த வர்றது யகூதியுடைய பாடின்னு தெரியாம ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லி அவங்க யாவப்படுத்துறாங்க. இன்னஹா ஜனாசத்து யகூதியின், அல்லாஹ்வுடைய தூதரே இது யகூதியுடைய ஜனாசா, அவருடைய பாடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்துமுல் ஜனாசத ஃபுகூமு, எந்த ஜனாசா எழுந்து நில்லு, யகூதியா இருந்தா என்ன வேற யாரா இருந்தா என்ன, எழுந்து நில்லு பேசாம அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு புகாரியில 1311 இருக்கிறது. 1313 அலைசத் நப்சன், அது ஒரு உயிர் இல்லையா, அதுவும் மனுஷன் தானே,
அப்படின்னு சொல்லி காரணத்தை சொன்னதாக 1313வது ஹதீஸ்ல அதுக்கு காரணத்தையும் சேர்த்து சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன பார்க்கிறோம்? இந்த ஒரு மனித நேயம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய பாடியை இன்னைக்கு எடுத்துட்டு போக முடியல. சில தெருக்கள்ல, சில கடை வீதிகளில் எடுத்துட்டு போக முடியல. சில ஊர்களில் கொண்டு போய் கடந்து கொண்டு போக முடியல. செத்து போன உடலை கொண்டு போகும்போது நீ ஓசாதிக்காரனுடைய பாடி எங்க தெருவில் இப்படி வர்றது, எங்க அடக்கத்தலத்துக்கு எப்படி வர்றது, நாங்க விடுவோமா அப்படின்னு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவர் இந்த பாடி எங்க போகுது? ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தியுடைய ஆளுகையில் உள்ள ஒரு நாட்டில், பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் உள்ள ஒரு நாட்டில், அவங்களுடைய தலைமைச் செயலகம், பள்ளிவாசல் தலைமைச் செயலகம், ரசூலுல்லா அமர்ந்திருக்கிற அந்த இடம் தான் தலைமை செயலகம். அப்ப தலைமை செயலகம் அமைந்துள்ள இடத்துல அதை கடந்து பள்ளிவாசல், உலகத்திலே சிறந்த பள்ளிவாசல் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவிங்கிற இடத்துல கடந்து அந்த பாடி போகுது. எப்படி உன் பாடியை கொண்டுட்டு எங்க தெருவுக்குள்ள நீ வந்த கேட்கல, எந்திரிச்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த மாதிரி ஒரு பாடி எடுத்துட்டு போனா எவ்வளவு பெரிய, அது போதுமா கலவரத்துக்கு? மனுஷன் வெட்டி சாட்சிக்கிறதுக்கு இதை காரணமாக்கிடுவாங்களே. அப்ப அந்த மாதிரி பிற மதத்தவர்கள் நம்ம வழிபாட்டு தலத்தை கடந்து போறாங்கன்னா போயிட்டு போறாங்க. ரோடு எல்லாத்துக்கும் போது தொலைஞ்சிட்டு போ, இதுல என்ன பெரிய விஷயம்? அப்ப ஒண்ணு என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அங்க இருக்கிறாருங்கிற பயம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. யாருக்கு? ஏன் அப்படி பயமுறுத்தி ஆட்சி பண்ணல? இந்த எதிரி சமுதாயத்தவர்களுக்கு பாடியை கொண்டு போறோம், முகமது உட்கார்ந்து இருப்பாரு, அவர் தெரு அங்கதான் இருக்கு, ஒரு கோட்டை அங்கதான் இருக்குது, அவர் அரண்மனை அங்கதான் இருக்குது, அதை தாண்டி போனா அதை பின்னி எடுத்துட்டு போறாங்கன்னு கொஞ்சமாவது பயம் இருந்தா வேற கிட்ட போயிருப்பாங்களா இல்லையா? அந்த மக்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. இவங்களும் இவங்க தான் எந்திரிச்சு நிக்கிறாங்க. மத்தவங்களா தடுத்தாங்களா? எந்திரிச்சு நிக்கிறதான் ஏன் நிக்கிறேன்னு கேட்டாங்களே தவிர அவங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளை கடந்து போகுது, போயிட்டு போகுது, என்ன போனா என்ன கொஞ்ச நேரம் கடந்து போனா என்ன ஆயிரம் போகுது? இந்த மனப்பான்மை பெரும்பாலும் வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த பஞ்சாயத்து இருக்காது, கலவரத்துக்கு இடமே கிடையாது. எல்லா சமுதாயத்தில் உள்ளவர்களும் என்ன செய்யணும்? அவங்க இது நம்ம பக்கம் போட்டு, நம்ம இது அவங்க பக்கம் போட்டு கொஞ்சம் போறதுனால என்ன இருக்குது? ஆனா அது சில பேர் இருக்காங்க, வம்பு கொண்டு வந்துகிட்டு என்ன செய்யறது? அதை கொண்டு போறது மாதிரி இல்லாம வேற மாதிரி திட்டுறது, ஒரு சமுதாயத்தை அசிங்கமான வார்த்தைகளால் கோஷம் போடுறது, இந்த மாதிரியான மேட்டர்கள்னால சில இடங்கள்ல அது பாதிப்பை ஏற்படுத்துது. சும்மா எங்களுடைய இதை நாங்கள் கொண்டு போறோம், கொண்டு போயிட்டு போங்க, எங்களுக்கு என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பள்ளிவாசலுக்கு முன்னாடியே போயிருக்குத, அவங்களுடைய ஜனாசா எடுத்துட்டு போயிருக்கிறாங்களே, அவங்க முறைப்படி தானே எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை ரசூலுல்லா தடுக்கல, எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான உச்சகட்டமான இந்த மனித நேயத்தை எல்லா மதத்தவர்களும் பின்பற்றினாங்கன்னு சொன்னா நாட்டில் கலவரம் வருமா? அவ்வளவு அழகான ஒரு மனித நேயத்தை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது. அவங்க தான் ஜட்ஜி. நபிகள் நாயகத்துக்கு பல அவங்களுடைய கோலத்து பல முகம் இருக்கிறது அவங்களுக்கு. அது உலகத்தில் யாருக்கும் பன்முகம் உள்ள ஒரு ஆள் நீங்க பார்க்க இயலாது. நபிகள் நாயகத்தை ஒரு ஆளை தான் என்ன செய்ய முடியும்? அவர் ஜனாதிபதியாகவும் பார்க்க முடியும், மத குருவாகவும் பார்க்க முடியும், குடும்ப தலைவராகவும் பார்க்க முடியும், போர்ல தளபதியாகவும் பார்க்க முடியும், ராணுவத்தில் அவங்க தளபதி சீருடை அணிஞ்சு முன்னாடி போய் தலகர்த்தாவும் என்ன செய்வாங்க? நிக்குவாங்க. ஜட்ஜாவும் அவங்க தான் நிற்பாங்க. விசாரணை இப்ப ஜட்ஜா நிக்கிறாங்க. இப்ப ஒரு கேஸ் வந்தா என்ன செய்வாங்க? அவங்க ஜட்ஜா ஆக்கிடுவாங்க. விசாரணை அதிகாரியா என்கொயரி பண்ணா விசாரணை அதிகாரிவாங்க. என்ன நடக்குன்னு பாக்குற உளவுத்துறை வேலையை அவங்களே பார்ப்பாங்க. அவங்களே கிளம்பி என்னென்ன நாட்டில் நடக்குன்னு பார்ப்பாங்க. உதவி செய்யறவங்க நிதியமைச்சர் அவங்க தான். ஆள் எல்லா இலாக்காவும் கையில, தன் கையில தான். அந்த மாதிரி அனைத்தையும் தலையில் எழுத்து போட்டு செஞ்ச ஒரு தலைவரை உலகத்தில் நீங்க பார்க்கவே இயலாது. எல்லாத்தையுமே அவங்க தான் செய்வாங்க. மற்றவங்க எல்லாம் கூட ஆட்சி எடுத்தா கூட நீதிபதிக்கு நீதிபதி நீ பாரு, நீ போலீஸ் வேலை நீ பாரு, ஒரு விடுதலை செய்யற நீ பாரு, அவரை கட்டி போடுற சொல்லாதான் அதை கட்டி போட்டாங்க. அந்த சுமாமாவை அவுத்து கூட சொன்னது அவங்க தான், விசாரிக்கிறது அவங்க தான், கொடுக்கறது அவங்க தான், எல்லாம் அவங்க தான். அதனால என்ன செய்யுது? ஒரு வழக்கு. என்ன வழக்குன்னா, ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு யகூதிக்கும் வழக்கு. என்ன வழக்கு? ஒரு நிலம் சம்பந்தமான வழக்கு. இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த நிலம் என்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லி விவகாரம் வந்துருச்சு. விவகாரம் வந்தா அந்த நிலம் கையில யாரு கைவசம் இருக்குன்னு கேட்டா யகூதி கைவசம் இருக்கிறது. யாருக்கு சொந்தமானதா இருந்தாலும் அந்த பொசிஷன் ஒரு ஆள் கையில இருக்கும்ல, ஒரு ஆள் கையில தான் இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்யுது? அவர் கையில இப்ப அந்த இடம் கைவசமா இருக்கிறது. ஆனால் இந்த முஸ்லீம் கையில அது இல்ல, முஸ்லீமுக்கு சொந்தமானது அவர் நினைக்கிறார். உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, என் இடத்த நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, இது என்னுடைய சொத்து தான், நீ மரியாதை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்கிறாரு. யாரே? முஸ்லீம் போய் அந்த யகூதிட்ட போய் என்னுடைய இடத்த நீ கொடுத்துரு கேட்கிறாரு. அந்த யகூதி என்ன பண்றாருன்னு கேட்டா, தர முடியாது, உன்னால என்னதை பாத்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றது என்ன விளங்குது?
இந்த ஆட்சியில ஆட்சி வந்து இவங்க ஆட்சி நடக்குது, முஸ்லீமுடைய ஆட்சி தான் நடக்குது. அப்ப முஸ்லீமுடைய ஆட்சியில தலையிட நேரத்துல சம்பவம் நடக்குது, அவர் கொஞ்சம் கூட பயமே வர மாட்டாங்க. அவர் கரெக்டா முகமது கரெக்டா தீர்ப்பளிப்பாரு. என்ன செஞ்சிருவீங்க, உங்க இஷ்டப்பட்ட ஆடை இல்லாத முகமது ஆட்சியில அவர் தெரியுது, இந்த மிரட்டெல்லாம் இங்க வச்சுக்கிறாதீங்க, ஏன்னது பாத்துக்கிறேங்க. அந்த ஆளும் போல்ட்டா சொல்றாரு. போல்ட்டா சொல்ற காரணம் என்ன, அப்படி நூல் பிடிச்ச நியாயம். முகமது கிட்ட போனா நியாயம் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கு, நீங்க அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாம் எங்களை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரு தனாவட்ட என்ன செய்யறாரு, உன்னால ஏண்டதை பாத்துக்கிறாரு. உடனே என்ன செய்யறாரு, ரசூல்லாட்டவா வருவோம் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த யகூதியும் சேர்ந்து 2 பேர் ரசூல்லாட்ட வர்றாங்க. வந்த உடனே இப்ப கைவசம் யார்கிட்ட இருக்குது, யகூதிட்ட இருக்கிறது. அந்த வேலை கிளி போட்டு அவர் கையில வச்சுட்டு இருக்கிறார். இவர்கிட்ட கைவசம் ஒண்ணுமே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலக்க பையினத்துன், கேஸ் கொண்டு வர்றாருல முஸ்லீமை பார்த்து கேட்கிறாங்க, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது. அவர்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம், கையில வச்சுக்கிறது ஆதாரம். இந்த பேனா யாரு, இந்த வாட்சி யாருடைய சொந்தம் பிரச்சனை வருது, என் கையில கட்டி இருக்கிறேன், நீங்க உங்க இதுங்கிறீங்க. அப்ப என் கையில கட்டி இருக்கிறேன், அதே எனக்கு ஆதாரம். என்னுடைய இதுக்கு என்ன ஆதாரம், என் கையில இருக்குது, எனக்கு உள்ள ஆதாரமாச்சு. உங்க இது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வேற ஆதாரம் காட்டணும். உங்க இதுங்கிறீங்களப்ப, அவர் கையில வச்சிருக்கிறாரு, உங்க கையில இல்ல இல்ல, உன்னுடைய இதுங்கிறீங்களா, என்ன ஆதாரம் கேட்கணும். அவர் என்ன செய்யணும், இந்த இருக்கு பில்லு நான் தான் வாங்கினது, இந்த வாங்க வந்த 2 பேர் இருந்தாங்க சாட்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நான் தான் என்கிட்ட அவர் பரிசீலித்து போகும்போது 2 பேர் பார்த்தாங்க அப்படின்னு என்ன மாதிரி என்ன செய்யணும், அவரு அதை வந்து எவிடன்ஸ் தரணும். அப்ப ரசூல்லா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இதான் அவங்க கொண்டு வந்த சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் என்ன சட்டம்னு கேட்டா, 2 பேர் ஒரு சொத்துல வழக்கு கொண்டு வந்தால், சொத்து யார் கையில் இருக்கிறதோ அவரு, சொத்து யார் கையில இல்லையோ அவர், இப்படிதான் வழக்கு வரும், தெருவுல கிடக்காது. ஒரு சொத்துல சண்டை வந்துன்னு சொன்னா யார் கையிலையாவது சொத்து இருக்கும். யார் கையில சொத்து இருக்கிறதோ அவர் வந்து பிரதிவாதி ஆயிடுவாரு, யார் வந்து என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாரோ வாதி ஆயிடுவாரு. 2 பேர் வர்றாங்க, வந்தா என்ன செய்யணும், யார் என்னுடையதுங்கிற அவர்கிட்ட கேட்கணும். இந்த அவர் கையில வச்சிருக்கிறாரு, உன்னுடையதுங்கிற எங்க பத்திரத்தை கொண்டா, பேப்பரை கொண்டா, ஆதாரத்தை கொண்டான்னு கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்ப என்ன செய்யணும், அவருடைய இதுன்னு தீர்ப்பளிக்கணும்ல. அப்படி தீர்ப்பளிக்க முன்னாடி ஒரு ரூல் வச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர்கிட்ட யார்கிட்ட பொசிஷன் வச்சிருக்காரோ, யார் கையில் இந்த இடம் இருக்கு அவர்கிட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக இது என்னுடையதான் நீ சொல்லு. உங்ககிட்ட இருக்குதுல்ல, இருக்கிறத அபகரிச்சு கூட நீ வச்சிருக்கலாம். அவன் வந்து ஆதாரம் தேட முடியாம அப்பாவியா கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்க கையில இப்ப இருக்குது, நீ என்ன பண்ணணும், அல்லாஹ் மேல சத்தியமா என்னுடையதுன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் தீர்ப்பு. அதாவது கேஸ் கொண்டு போறவர்கிட்ட எந்த ஆதாரம் இல்லாம இன்னொருத்தட்ட வந்து பொசிஷன் கையில வச்சிருந்தாருன்னு சொன்னா அவருக்குரியதுன்னு தீர்ப்பளிக்க முன்னாடி என்ன செய்யணும், நீ சத்தியம் பண்ணுன்னு சொல்லணும். அவர் சத்தியம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவர் எடுத்து, இவர் சத்தியம் பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட தான் ஒரு பாயிண்ட் கையில் இருக்குது, அவர்கிட்ட தான் கைவசம் வச்சிருக்கிறாரு. கைவசம் யாரு அந்த பொருளை வச்சிருக்கிறாரோ அவருக்கு சத்தியம் செய்யற அதிகாரம் இருக்கிறது. யார்கிட்ட கைவசம் இல்லையோ அவர் ஆதாரங்களை கொண்டு வர்ற கடமை அவருக்கு இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அதை கேட்கிறாங்க, அலக்க பையினத்துன், முஸ்லிமை பார்த்து கேட்கிறாங்க, அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது. அவர் சொல்றாரு, லா இல்ல, உண்மை இல்ல, ஏன் இதானா என்னுடையதுதான், ஆனா எங்கிட்ட ஆதாரம் இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலலில் யஹூதி, யஹூதியை பார்த்து சொன்னாங்க, இஹ்லீஃப், சத்தியம் பண்ணப்ப உங்ககிட்ட இருக்குது, அவருடைய ஆதாரம் இல்ல, இருந்தாலும் நீ கேஸ் வந்துருச்சுல, இது என்னுடைய, அல்லாஹ் மேல சத்தியமா இது என்னுடையதுதான் அப்படின்னு இப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முஸ்லிம் என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவன் சத்தியம் செய்யறதுக்கு சளைக்காத ஆளு, பொய்யா கூட அவன் சத்தியம் பண்ணுவான், அதெல்லாம் பேசக்கூடாது. சட்டம்னா சட்டம் தான். நீ உன்னுடையதுன்னா நீ என்ன செய்யணும், பேப்பர்ல உனக்கு நீ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். நீ ஏமாளித்தனமா இருந்துட்டு கையில வச்சிருக்கிறான், நீ உன்னை காப்பாற்ற தெரியல, அதுக்குரிய ஆதாரங்களையாவது என்ன செய்யணும், கொண்டு வரணும், ஒரு சாட்சியாவது கொண்டு வரணும். ஒண்ணும் இல்லாம நின்றுகிட்டு அவன் பொய் சத்தியம் பண்ணிடுவானே, அப்படிப்பா சட்டம், சட்டம் தானப்பா, சட்டப்படிதான் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த சட்டம். ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பா இருந்தாலும் இவன் பொய் சத்தியம் பண்றதுலயே கரகண்டவன்ங்கிற அளவுக்கு ஒரு சொல்றாரு, அப்படிப்பட்டவனா இருந்தாலும் சட்டம்னா சட்டம் தான். உடனே என்ன செய்யறாரு, சத்தியம் பண்ணிப்பான்னு அந்த எடுத்துட்டு போயிடுறாரு. இது வந்து நீங்க புகாரியில 2417, 2516, 2670 ஆகிய ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப இதுல என்ன நீங்க விளங்குறீங்க, முஸ்லிம் அல்லாத ஒருத்தருக்கும் முஸ்லிமுக்கும் வழக்கு வரும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லன்னு பார்க்கல, சட்டம் நீதி. இவற்றை போனா யாருக்கு இருந்தாலும் அவர் கொண்டு வந்த சட்ட பிரகாரம் நீதி வழங்குவாரு, யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இன்னைக்கு பார்க்க முடியுதா? மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னால் கூட அதுல வந்து சட்டம் என்ன செய்யும்,
பாரபட்சமா வளையிறது நீங்க பார்க்கலாம். அந்த டாபிக் நுழைஞ்சா தனி டாபிக்கா போயிடும். அந்த மாதிரி எல்லாம் உலகம் பூரா நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வித்தியாசமா நடக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இந்த இடத்துல குறுக்க ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன, நம்மளுடைய முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும்? ஏன்னா இந்த ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. யார் மாதிரி? இந்த ஒரு சஹாபி ஏமாளி அவருடைய எதுன்னு சொல்றாரு, ஒரு ஆதாரம் வச்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கிற ஆட்களை ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். உங்களுடைய ஏன்னா பேப்பர் தான் தீர்ப்பளிக்கும், ஆவணங்கள் தான் தீர்ப்பளிக்கும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா பைன ரஜுலைனி, இரண்டு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும்பொழுது ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிக்கிறாங்க. தீர்ப்பளிச்ச உடனே யார் ஒருத்தருக்கு சாதகமா இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமா தானே இருக்கும். ஒரு தீர்ப்பளிச்சா ரெண்டு பேரும் சாதகமா இருக்காது, ஒருத்தருக்கு பாதகமா இருக்கும். பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கிறாரு. யாரு? பாதிக்கப்பட்டவர். இப்ப யாருடைய விஷயம் வந்துருச்சு, என்னுடைய எதுன்னு சொல்லிட்டாங்க, இவருடையது இல்லைன்ட்டாங்க. இவர் என்ன பண்றாரு? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் போதும் அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு கூப்பிட்டு, விளையாடுறியான நீங்க பேப்பர்லாம் தயாரிக்க மாட்டிய, ஆதாரத்தை கொண்டு வர மாட்டிய, அல்லாஹ் பார்த்துக்கிறான், என்ன நீ என்ன செஞ்ச? உன்னுடைய என்னப்பா பண்ண நீ? ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, இன்னல்லாஹ யலூமு அலல் அஜ்ஸி, இந்த இயலாமையை அல்லாஹ் வெறுக்கிறான், இந்த இயலாமை அல்லாஹ் பழிக்கிறான். இது என்ன ஒரு முஸ்லீம் எப்படி? நீ கேர்ஃபுல்லாவில் இருக்கணும், நீ கவனக்குறைவா நீ பாட்டுக்கு ஒண்ணுமே கொண்டு வர மாட்டிய, அவன் அதை வச்சு தீர்ப்பளிச்சவனா அல்லாஹ் பாத்துக்குவான். நீ என்ன அல்லாஹ் பாத்துக்க, நீ என்ன செஞ்ச உன்னை பாத்துக்கிறதுக்கு? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ யலூமு அலல் அஜ்ஸி, இந்த இயலாமையை அல்லாஹ் வெறுக்கிறான். வலாக்கின் அலைக்க பில் கைஸ், புத்தியை யூஸ் பண்ணுப்பா, அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? புத்தியை யூஸ் பண்ணி, எதுக்கு அல்லாஹ் மூளையை தந்திருக்கிறான்? புத்தியை யூஸ் பண்ணி வழக்க கொண்டுட்டு வா. வழக்குக்கு வர்றாங்க, அதுக்குரிய எவிடன்ஸ் ஆதாரங்களோட கொண்டாந்து சப்மிட் பண்ணணுமே தவிர அல்லாஹ் பாத்துக்கிறோம் அல்லாஹ் பாத்துக்கிறோங்கிற இந்த விளையாட்டு கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அதை கண்டிக்கிறாங்க. பைதா கலப கம்ருன், எல்லா பேப்பரும் ஒழுங்கா கொண்டே கொடுத்து அதுக்கப்புறம் மிஞ்சி போச்சுன்னா ஹஸ்பி அல்லாஹ்னு சொல்லு. அப்ப சொல்லணும். நீ எப்ப சொல்லணும்? அல்லாஹ் போதுமானவன் எப்ப சொல்லணும்னு கேட்டா, செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா செஞ்சு போட்டு, வைத்தியத்தை எல்லாம் ஒழுங்கா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மண்டையை போட்டாருன்னா இன்னால் இல்ல அர்த்தம் இருக்குது. மூடம் சொல்லலாம் போல நம்ம பேசாம இருந்து அல்லாஹ் பாத்துக்கிறோம் அல்லாஹ் பாத்துக்கிறோம் அல்லாஹ் பாத்துக்கிறோம் மண்டையை போட்ட உடனே இன்னால் இல்ல என்ன எப்படி அல்லாஹ் பாத்துக்கிறோம்? நோயாளியே போனா செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பண்ணு, அதுக்கப்புறம் மூத்தா போயிட்டாதான் என்ன செய்யணும்? அது சப்போர்ட் பண்ணணும். நோயாளியே போறோம்னு அல்லாஹ் பாத்துக்குவான் அல்லாஹ் பாத்துக்கிறோம். இதெல்லாம் விளையாட்டு. அந்த சஹாபி எப்படி இருந்திருக்கிறாரு, அது மாதிரி நம்மளும் இருக்கலாம். யார் நினைச்சிருக்காங்க? இடையில மறிச்சது சொல்ல வேண்டி இருக்கிறது. முஸ்லீம்கள் எப்போது என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த சம்பவம் அபுதாவுதுல 3143, முஸ்லிம் அகமதுல 22,858 ஹதீஸ்ல இருக்கிறது. இதுவும் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட காட்டக்கூடிய இன்னும் பல மனித நேயங்களும் அண்டை வீட்டாரோடு நடக்கக்கூடிய ஒழுங்குகள் இன்னும் நாகரிகங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அந்த விஷயங்கள்